ஹாப்பி மார்னிங். வெல்கம் டு லா எக்ஸ்பர்ட்ஸ் எம்பி இந்தியா. சோ இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். ஏன்னு சொல்ல போனீங்கன்னா, நம்ம இப்ப நார்மல் ப்ரிப்பரேஷன்ல இப்படி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா we have a lot of batches which started even 1 year back. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்ன சொல்வேன்னா, லீஷரா படிங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 hours படிங்க. காலையில ஒரு 1.5 hour, ஈவினிங் ஒரு 1.5 hour படிங்க. ஈஸியா டைம் கோர்ஸ்ல ஃபுல் போர்ஷன்ஸ் நீங்க 6 monthsல கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அடுத்த 6 months ரிவிஷன். அப்புறம் நீங்க நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு உங்களோட வேலை, அதாவது பிராக்டிஸோ மத்த வேலையோ நீங்க பார்த்தா கூட ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வரும்போது நீங்க ப்ரிப்பேர்டா இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனா இப்போ இந்த பேட்சுக்கு நம்ம சமயத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கணும். ஏன்னா ஒரே மாதிரி இருந்தா உயிர் பிழைக்க முடியாது இந்த உலகத்துல. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். சோ எப்படி சிச்சுவேஷன் மாறுது அப்படின்றத பொறுத்து நம்மளும் நம்மள எக்யூப் பண்ணிக்கணும். இந்த பேட்ச் ஆக்சுவலி ஒரு சோல்ஜர் மாதிரி நீங்க செயல்படணும். ஏன்னா நமக்கு முன்னாடி எப்படி ஒரு எக்ஸாமினேஷன் வரப்போகுதுன்னே தெரியாது. ரீசன் என்னன்னா, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை மாத்திருக்காங்க. சோ பிராக்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் முக்கியமாக இருக்கணும் அப்படின்றது எல்லார் மைண்ட்லயும் இருக்கு. அப்ப கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கலாம்? நம்ம ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து எடுத்து பார்க்கும்போது அது டஃப்பாகவும் இருக்கலாம், சிம்பிளாகவும் இருக்கலாம். யாருமே அதை கணிக்க முடியாது. ஓகேங்களா? இதே கொஸ்டின் பேப்பர் டஃப்பா இருந்துச்சு, 2019 தான் இருக்கிறதுலே ரொம்ப. நான் பேசுறது கேக்குது இல்ல? அடிக்கடி இந்த ஒரு டவுட் கேக்குது Yes, இல்லையா? ma'am. ஓகே. சோ கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மார்க்ஸ் வந்து கொஞ்சம் லீனியன்ட்டா போடுவாங்க. எக்ஸாம்பிள் 2019 கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பா இருக்கும். உங்களுக்கு ப்ரிலிம்ஸா இருக்கட்டும், மெயின்ஸா இருக்கட்டும், ரொம்ப டஃப்பா இருக்கும். ஆனா அதுக்கு ப்ரிலிம்ஸும் ஈஸியா கிளியர் பண்ணிருக்கலாம், ப்ரொவைடட் ஒரு பர்டிகுலர் பிடிஎஃப் இருக்கு. அந்த பிடிஎஃப்ல இருக்க எம்சிக்யூ எல்லாமே போட்டிருந்தா, நாங்க உங்களுக்கு ஷேர் பண்ற பிடிஎஃப் தான். சோ அத நீங்க போட்டிருந்தாலே 2019 கண்டிப்பா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். மெயின்ஸ் ஜஸ்ட் பாஸ் எடுத்தவங்க எல்லாருமே ஜட்ஜ். இன்டர்வியூல அவங்க ஜஸ்ட் அப்பியர் ஆனாலே போதும், மினிமம் மார்க் போட்டு எல்லாத்தையுமே ஜட்ஜ் ஆக்கினாங்க. ஜஸ்ட் பாஸ் எடுத்தால் போதும். இது 2019க்கு. ஆனா 2023 அப்படி இல்லை. கட் ஆஃப்னு ஒண்ணு வச்சு நீங்க பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணணும். காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆக சிவில் ஜட்ஜ் எக்ஸாமினேஷன் அப்பதான் மாறுச்சு. ஓகேங்களா? சோ இப்ப பாக்கும்போது பிராக்டிஸ் இருக்கிறனால கொஞ்சம் ஸ்டாண்டர்டாவும் கொஸ்டின் பேப்பர் இருக்கலாம், அதே மாதிரி கட் ஆஃபும் கண்டிப்பாக இருக்கும். அவேர்னஸ் இஸ் வெரி ஹை. எல்லாருமே படிக்கிறாங்க. ஓகேங்களா? நிறைய பேர் எழுதுறாங்க. அப்போ நம்மளோட மைண்ட் செட் என்னது? காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம் வந்து 90s கிட்ஸா நம்ம இருக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் கொடுப்பாங்க. அந்த ஒரு 10-15 கொஸ்டின்ல 4 கொஸ்டின் தூக்கி எக்ஸாம்ல கேட்பாங்க. அதுலயும் நம்ம என்ன பண்ணுவோம்னா 6 கொஸ்டின் சூஸ் பண்ணி படிச்சுட்டு போய் அதுல ஒரு 2 கொஸ்டின் எழுதி பாஸ் பண்ணிட்டு வந்திருப்போம். ஏன் காலேஜ்ல கூட இப்ப நிறைய பேருக்கு சவிதாலாம் எம்சிக்யூ டெஸ்ட் தான். ஓகே, எனக்கு புரியல. ஸ்டாண்டர்ட் அதிகமாக்குறேன்னு சொல்லி ஸ்டாண்டர்ட் எங்க கொண்டு போறாங்கன்னு நமக்கு தெரியல. சோ தி திங் இஸ் லைக் திஸ். காலேஜ்ல எல்லாம் ஃப்ரெண்டு சொன்ன கதையை கேட்டுட்டு போய் ஏதாவது கதை எழுதி வைப்போம், நிறைய பேஜஸ் இருக்குன்னு மார்க் போட்டு பாஸ் பண்ணி விட்டுருப்பாங்க. ஆனா இந்த எக்ஸாமினேஷன் அப்படி கிடையாது. நான் 4 படிப்பேன், கொஸ்டின் பேங்க் மாதிரி 2 படிப்பேன், அதுல இருந்து ஒரு 4 அப்படியே கேட்டு வைப்பாங்க, எனக்கு கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறது எல்லாமே தெரியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது நம்மளோட முட்டாள்தனம். நம்ம 10th 12th படிக்கல. நான் இப்ப சொல்றேன், என்னோட பேபி ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்களுக்கு போர்ஷன்ஸே கிடையாது. ஜஸ்ட் நவுன்ஸ், வேர்ப்ஸ் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்திருப்பாங்க. என்ன நவுன் என்ன வேர்பு எங்க இருந்தாலும் எப்படி வேணாலும் கேட்பாங்க. ஒரு பெரிய பேசேஜ் கொடுத்து அதுல இருந்து ஆன்சர் எடுத்து எழுத சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டே இவ்வளவு இம்ப்ரூவ் ஆகி போயிட்டு இருக்கும் போது நீங்க சிவில் ஜட்ஜ் எக்ஸாமினேஷனுக்கு படிக்கிறீங்க. அப்போ என்ன ஸ்டாண்டர்ட்ல எதிர்பார்ப்பாங்கன்னு யோசிச்சுக்கோங்க. இப்ப நோட்டிபிகேஷன் நம்ம எதிர்பார்க்கறதுனால நீங்க அட்லீஸ்ட் ஒரு 6 to 7 hours, நான் சொல்றது பிரேக்க வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது. நான் 3 hour படிச்சேன், ஒரு 3 hour பிரேக் எடுத்தேன், 6 hours படிச்சிட்டேன். 6 to 7 hours சாலிடாக படிக்கணும். அப்படி படிக்கிறவங்க மட்டும்தான் கிளியர் பண்ண போறாங்க. ஹார்ட் ஒர்க் பண்றத பார்த்தா நமக்கே தெரியும் இந்த பிள்ளைதான் கிளியர் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். ஓகேங்களா? சோ எனக்கு உடம்பு சரியில்லை, எங்க அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் படிக்கிற மாதிரி சூழ்நிலை இல்ல, ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா 9 மணிக்கு தான் என்ன விட்டாங்க, நான் பயங்கர ஹார்ட் ஒர்க்கரு, வீட்டு வேலை எல்லாம் முடிச்சு எனக்கு டைம் கிடைக்கிறது இல்ல, இந்த எக்ஸ்கியூஸ் எல்லாம் மனுஷங்க காதுல தான் விழுவும் ஒழிய எக்ஸாம் காதுல விழாது. ஓகேயா? ஒண்ணு ட்ரை பண்ணணும், அதை கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அப்படி இல்லையா நிம்மதியா வேற வாழ்க்கையை சூஸ் பண்ணிட்டு போயிடணும்.
நம்ம பெருமையே எதுல இருக்கு? நம்ம ஒண்ணு சூஸ் பண்ணோம்னா அதுல அடிக்கிறதுலதான் இருக்கு. செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துக்கிற இந்த மாதிரி ரெஸ்பெக்ட் தான். நம்மள மதிக்கலனா வேற யாராவது மதிப்பாங்களா? கண்டிப்பா மதிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? நான் ட்ரை பண்ண சிவில் எக்ஸாம்க்கு நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண, மெயின்ஸ் கிளியர் பண்ண, யாரு காதுலயும் உழுவாது. நீ ஜட்ஜா போய் உட்கார்ந்தா மட்டும்தான் எல்லார் காதுலயும் உழுவும். ஓகே, சோ திஸ் இஸ் த ஃபைனல் வார்னிங். சோ சீரியஸா படிக்க ஆரம்பிங்க. எப்படி படிக்கணும்ன்றதுக்கு ஒரு சின்ன ஓரியன்டேஷன் கொடுத்து யூ வில் ஸ்டார்ட் டுடேஸ் கிளாஸ். எல்லாமே உங்க கையில தான் இருக்கு, நீங்க டிசைட் பண்றதுதான். ஓகே, எஸ். சோ இது வந்து மெயின்ஸ் ப்ராக்ரஸ் கார்டு உங்க எல்லாருக்குமே பர்சனல் வாட்ஸ்அப் சாட்ல ஜாயின் பண்ணும்போது ஷேர் பண்ணிருக்கோம். உங்க கையில கண்டிப்பாக இருக்கும். சோ இதுல நேம் போட்டுக்கோங்க, இத பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்க எதிர்க்க ஒட்டிக்கோங்க எங்கேயாவது, இல்ல என்ன மீட் பண்ணும் போது இது கண்டிப்பா எடுத்துட்டு வாங்க. உங்களோட பேரு, எப்ப நீங்க ஜாயின் பண்ணீங்க, என்ன மோடு, ஆன்லைன் ஆஃப்லைனா அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சோ இதுதான் நம்மளோட போர்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அண்ட் பிஎஸ்ஏ. இதுல பிரிலிமினரிலயும் உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின் வரும், மெயின்ஸ் பேப்பர் ஒன்லயும் கேட்பாங்க. ஓகேங்களா? சோ நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் லிசன் பண்ணிருக்கணும். கிளாஸ் சும்மா ஒரு பாட்டு போட்டு லிசன் பண்றது அந்த மாதிரி இல்ல, கரெக்டா என்ன கான்செப்ட்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு கிளாஸ் லிசன் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் நான் புக் சஜஸ்ட் பண்ணிருப்பேன் உங்களுக்கு வந்து. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்க்கு தக்வானி இஸ் a குட் புக். நான் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் லிஸ்ட் பண்ணிருக்கணும், கிளாஸ் அப்பதான் லிஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா தனியா ஒரு லிஸ்ட் கொடுத்து பிரயோஜனம் கிடையாது. கிளாஸ் அப்பதான் ஒண்ணு இது என்ன ஆங்கிள் கேட்பாங்கன்னு சொல்லி நம்ம அதுக்குதான் கிளாஸ் வரும். கரெக்டுங்களா? சோ மெக்கானிக்கலா இன்னும் ஒரு புக்கு கொடுக்கறதுக்கு எது கிளாஸ் வரும்? சோ அதனால என்னென்ன ஏரியாஸ் நான் சொல்றேனோ அதுல நீங்க புக்கை படிச்சிருந்திருக்கணும், உங்களோட ஓன் ரிவிஷன் நோட்ஸ் எடுத்திருந்திருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு பிடிஎஃப் எம்சிக்யூ வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுவோம். அந்த எம்சிக்யூ ஃபுல்லா போட்டு பார்த்திருக்கணும். ஏன்னா மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலே ப்ரிலிம்ஸ் கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஆனா எம்சிக்யூ போடுறதுன்றது ஒரு ஆர்ட். எப்படி சப்ஜெக்டிவா எழுதுறது ஒரு ஆர்ட்டோ, எம்சிக்யூவும் அந்த மாதிரிதான். பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ல 2 ஆப்ஷன் தப்பு வராதுன்னு தெரியும். ஆனா மத்த 2 ஆப்ஷன் பார்க்கும்போது ட்வின்ஸ் மாதிரியே இருக்கும். இதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னா எம்சிக்யூ போடணும். நம்ம கொடுக்குற பிடிஎஃப்ல இருந்து தான் அப்படியே அச்சடிச்ச மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்து போடுறாங்க. அதனால அந்த கண்டிப்பா அந்த பிடிஎஃப் போட்டுருங்க. ஓகேயா? சோ ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க, கிளாஸ் லிசன் பண்றீங்க, அது ஃபர்ஸ்ட் லேர்னிங். புக்கை ரீட் பண்றீங்க, அது ரிவிஷன் ஆகும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ரிவிஷனு. ஓன் நோட்ஸ் நீங்க எடுக்கும் போது அது 3வது செகண்ட் ரிவிஷன் ஆயிடும். எம்சிக்யூ போடுறது 4வது ரிவிஷன். ரிவிஷன்ன்றது வெறும் இப்படியே படிச்சுதான் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கணும்னா நமக்கு மைண்ட்ல ஏறாது. ஓகேங்களா? வெறும் இப்படியே படிச்சுட்டு இருந்தா வில் கெட் ஃபெட்டிக். ஒரே டைப் ஆஃப் லேர்னிங் இஸ் நாட் என்கரேஜ். அப்படின்னும் போது இந்த மாதிரி நீங்க ஒரு மெத்தட்ல ரிவைஸ் பண்ணீங்க, எம்சிக்யூவும் போட்டுட்டீங்கன்னா அது ஒரு டைப் ஆஃப் ரிவிஷன். அதுக்கப்புறமா வி ஹேவ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃபார் பேப்பர் 1. அதை நீங்க சால்வ் பண்ணணும். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு தான் வி நீட் த புக் ஃப்ரம் திருவள்ளுவர் கைடு, மாலத்தி பப்ளிகேஷன்ஸ். இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயரை சால்வ் பண்றீங்க. இது பண்ணால் மட்டுமே நீங்க பேப்பர் 1 கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் நான் சொல்லிடுறேன், பேப்பர் 1 பத்தி அப்புறம் டிஸ்கிரைப் பண்றேன். ஏன்னா பெரிய கோஸ்டே உங்க முன்னாடி நிக்கிறது பேப்பர் 1 தான். அதுதான் இருக்கிறது பெரிய பேய். ஓகே, சோ we will go to இந்தியன் பீனல் கோட் பிஎன்எஸ். ரெண்டுத்தையுமே படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆண்ட் போட்டுதான் உங்க போர்ஷன்ஸ்ல கொடுக்க போறாங்க. ஆர் போட மாட்டாங்க. இல்லைன்னா ஒரே ஒரு புது லா மட்டும் படிங்க, ஓல்ட் லா மட்டும் படிங்கன்னு சொல்ல மாட்டாங்க. 2 லாவையும் தான் நம்ம படிக்கணும். தினமும் 10 செக்ஷனை மக்கப் பண்ணுங்க. ஏன்னா இப்பல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா தான் ப்ராப்பரா இருக்கும். 10 ஒரு நாளைக்கு பண்ணா கண்டிப்பா பண்ண முடியும். அதுவும் நான் இம்பார்ட்டன்ட்னு சொல்றத மட்டும் நீங்க 10 பண்ணாலே போதும். ஓகேங்களா? சோ இந்தியன் பீனல் கோடு பிஎன்எஸ் ரொம்ப 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 முக்கியம். ப்ரிலிம்ஸ்ல 10 மார்க்கும், கிரிமினல் ஜட்மெண்ட் ரைட்டிங் இது இல்லாம எழுதவே முடியாது. சோ எப்படின்னா ஒரு ஆக்ட வந்து பேஸா வச்சுட்டு இன்னொரு ஆக்ட ரெஃபர் பண்ணி படிக்கணும். அதாவது ஓல்ட் ஆக்ட பேஸா வச்சுட்டு புது ஆக்ட்ல என்ன செக்ஷன் அப்படின்ற மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டியா இருக்கும். மெஜாரிட்டி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஓல்ட் ஆக்ட்ல இருந்தும் வரலாம், கொஞ்சம் கொஸ்டின்ஸ் மைனர் ஆக்ட்ல இருந்தும் அதாவது நியூ ஆக்ட்ல இருந்தும் வரலாம். இப்போதைக்கு ட்ரெண்ட் அப்படி போகுது. ஆனா நீங்க வரும்போது ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. சோ ரெண்டுத்தையுமே கண்டிப்பாக படிக்கணும். ஓகேங்களா? இந்த இந்தியன் பீனல் கோட்ல அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் ஹியூமன் பாடி, அஃபென்ஸ் ரிலேட்டிங் டு விமென், அதே மாதிரி அஃபென்ஸ் ரிலேட்டிங் டு டாக்குமெண்ட், இது 4ம் அக்ரவேட்டட் அஃபென்ஸ் முதற்கொண்டு செக்ஷன்ஸ் பை ஹார்ட்டா இருக்கணும்.
குழந்தை மாதிரி ஒப்பிக்கணும். மேம் என்ன மேம் ஜட்ஜ் எக்ஸாம்ல போய் செக்ஷன் பை ஹார்ட் பண்ண சொல்றாங்க, அப்ப மெக்கானிக்கல் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, செக்ஷனே தெரியாம அங்க ஜட்ஜ் வேலைக்கு எப்படி போக முடியும்? உங்ககிட்ட புக் இருக்கும், ஆனா இந்த செக்ஷன் டக்குன்னு தெரிஞ்சாதான் அங்க ரெஃபர் பண்ணி கடகடன்னு எழுத முடியும். கரெக்டா? சோ அவங்க வச்சிருக்க பேட்டர்ன் கரெக்ட் தான், நம்ம தான் அதுக்கு எக்யூப் ஆகணும். கொஸ்டின் கேட்டுட்டு எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு இருந்தா கடைசி வரைக்கும் எக்ஸ்கியூஸ் தான். ஓகே, சோ இந்தியன் பீனல் கோட் பிஎன்எஸ் கிளாஸ கவனிக்கணும். புக்கு வந்து இதுக்கு ஆக்சுவலி ரீட் பண்ண தேவை கிடையாது, ஆனா வேணும்னா, ஏன்னா எப்பயுமே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு அதுவும் மென்டரா இருந்துட்டு படிக்காதீங்கன்னு நான் சொல்லக்கூடாது. ஓகேயா? ஏன்னா அதிகமா படிக்கணும், அதிகமா மார்க் எடுக்க போறாங்க, நோ டவுட் இன் தட், அதை நீங்க எழுதி வச்சுக்கலாம். ஓகேயா? அப்படி இருக்கிறனால லைட்டா நான் சொல்ற ஏரியாக்கு ரொம்ப ரெஃபர் பண்ண தேவையில்லை, ஆனா லைட்டா நான் சொல்ற ஏரியாக்கு மட்டும் இந்தியன் பீனல் கோட் பிஎன்எஸ் நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஆனா ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்க்கு நான் உங்களுக்கு செப்பரேட்டா ஒரு செட் ஆஃப் நோட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு எக்ஸாம் வருதோ இல்லையோ, எனக்கு எக்ஸாம் வந்த மாதிரி நான் வந்து எல்லா நோட்ஸையும் இப்ப கம்பைல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஓகேங்களா? சோ அப்படி இருக்கும்போது ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்க்கு தனி பிடிஎஃப் நான் போடுவேன், அது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிருக்கணும் கம்பல்சரி. ஓகே, நம்ம ஸ்டேட் இல்லாம இப்ப நான் வேற வேற ஸ்டேட்க்குலாம் கிளாஸ் எடுக்கிறேன்ல, அந்த ஜட்ஜ்மெண்ட் இப்பதான் போன் பண்ணி நம்ம டார்ச்சர் பண்ணுவாங்க. ஒரே நிமிஷம், சாரி. ஓகே, சாரி சாரி. சோ ஜட்மெண்ட் ரைட்டிங்க்கு பிடிஎஃப் நம்ம போடுவோம், அந்த பிடிஎஃப் கண்டிப்பா சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஐபிசி பிஎன்எஸ் ஓன் ரிவிஷன் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கணும். ரிவிஷன் நோட்ஸ் நான் எடுக்கிற மாதிரி குட்டி குட்டியா தான் இருக்கணும். நான் ரிவிஷன் நோட்ஸ் எடுத்தேன்னு ஒரு 4-5 புக்கை வச்சுட்டு நின்னீங்கன்னா அது ரிவிஷன் நோட்ஸ் கிடையாது. ஒரே நாள்ல இந்த மொத்த சப்ஜெக்டையும் ரிவைஸ் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு போகணும். ஓகேயா? சோ சின்ன சின்னதா ரிவிஷன் நோட்ஸ் எடுத்துக்கணும், ஆனா எக்ஸாம்ல எழுதும் போது அதை இலாபரேட்டா எழுதணும் மெயின்ஸ்க்கு. ஓகேயா? எப்படி எழுதணும்ன்றதை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம், கவலைப்படாதீங்க. அடுத்து எம்சிக்யூ சால்வ் பண்ணிருக்கணும். ப்ரீவியஸ் இயர் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங், கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் சால்வ் பண்ணிருக்கணும். இதுக்கு நான் கொடுத்த பிடிஎஃப் நீங்க சால்வ் பண்ணாலே போதும். அந்த ப்ரீவியஸ் இயர் தான் நான் சால்வ் பண்ணி கொடுக்க போறேன், நம்ம ஸ்டேட்டும் மத்த ஸ்டேட்டும். ஓகேயா? சோ இத ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்து சிஆர்பிசி பிஎன்டபிள்எஸ், ஒரே நிமிஷம், திருப்பி சார்ஜ் போயிடுச்சு. ஓகே, பாருங்க, படிக்கணும்னு நினைக்கும் போது எக்கச்சக்க டிஸ்டர்பன்ஸ் வரும், ஆனா நம்ம தான் கான்சென்ட்ரேட் மேம் பண்ணுவோம். ஐபிசிக்கு புக்குங்க மேம். சொல்லுங்க. ஐபிசிக்கு புக்கு சொல்லுங்க மேம். ஐபிசிக்கு புக்கு வந்து பிஎஸ்ஏ பிள்ளை நல்லா இருக்கும். ஓகேங்களா? விபூதி பிஎஸ்ஏ பிள்ளை, விபூதி எடிட் பண்ணி பிஎஸ்ஏ பிள்ளை புக்குன்னு இருக்கும். ஓகே, சோ அடுத்து வந்து சிஆர்பிசி பிஎன்டபிள்எஸ் எல்லாம் கேல்கர் புக்கை ஃபாலோ பண்ணுங்கன்னு வாங்க. ஆனா அவர் எழுதுறது எனக்கு ஏதோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதனால நீங்க வந்து தக்வானி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். தக்வானி மெஜாரிட்டி ஆஃப் தி ஆக்ஸ்க்கு போட்டிருக்காரு. சோ சிஆர்பிசி பிஎன்டபிள்எஸ் தக்வானி ரொம்பவே நல்லா இருக்கும். புது புக்கு வந்துருச்சு, முந்தானேத்து தான் நான் ஒரு செட்டு வாங்கினேன். ஓகே, அவைலபிளா இருக்கு, அமேசான்ல அவைலபிளா இருக்கு. சோ சிஆர்பிசி பிஎன்டபிள்எஸ் கண்டிப்பா கிளாஸ் லிசன் பண்ணணும். நான் புக்க சொல்ற ஏரியா, எந்த ஏரியா சொல்லணும் எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல, எந்த ஏரியா சொல்லணும் அந்த ஏரியா ரீட் பண்ணணும். அப்புறம் ஓன் ரிவிஷன் நோட்ஸ் எடுக்கணும். அதேதான் எம்சிக்யூ அண்ட் ப்ரீவியஸ் இயர் சால்வ் பண்ணணும். நம்மளும் ஒரு ப்ரீவியஸ் இயரும் எப்படி சால்வ் பண்ணணும்னு தனி கிளாஸ் வச்சிருக்கோம், அதையுமே நீங்க வாட்ச் பண்ணணும். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட், வெறும் பேர் ஆக்ட நீங்க ப்ராப்பரா படிச்சா போதும். சோ அதுக்கு வந்து கிளாஸ கவனிச்சாலே போதும், புக் ரீட் பண்ண வேண்டாம். நீங்க இன்டூ போட்டுக்கோங்க கரெக்டா, இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல இன்டூ போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் புக் ரீட் பண்ண வேண்டாம். ஓன் நோட்ஸ் எடுக்கணுமா? ஓன் நோட்ஸ் எடுக்கணும். இந்த செக்ஷன் இந்த கான்செப்ட்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குற நோட்ஸை வச்சு ஓன் நோட்ஸ் நீங்க எடுத்தா போதும். எம்சிக்யூ கண்டிப்பா சால்வ் பண்ணணும். இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் உங்களுக்கு பிரிலிம்ஸ்க்கு மட்டும் ஒரு 2-3 கொஸ்டின் வரலாம், மெயின்ஸுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்க அவ்வளவு படிக்க தேவையில்ல, நம்ம கிளாஸ் பார்த்தாலே போதும். ஓகேயா? அடுத்து பாத்தீங்கன்னா கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட்ஸ், நிறைய பேர் உட்காந்து கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க. லைனா எக்கச்சக்க அமெண்ட்மெண்ட், அதெல்லாம் படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. மெயினா ஒரு 2-3 அமெண்ட்மெண்ட் தான் திருப்பி திருப்பி கேட்பாங்க, அதை நம்ம கிளாஸ்லயே நம்ம கவர் பண்ணிடுவோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்ப சிபிசில ஆரம்பிக்கலாமா இல்ல மைனர் லாஸ்ல ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஒரு, எனக்கு வந்து சிபிசில ஆரம்பிக்கலாம்னு ஒரு பக்கம் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் என்னன்னா மைனர் லாஸ் என்னென்ன படிக்கணும்னு நிறைய பேருக்கு தெரியல. சோ 2 கிளாஸ் மட்டும் மைனர் லாஸ் வச்சுட்டு
சிபிசில ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. சோ எப்படி இருந்தாலும் மைனர் லாஸ் கவர் பண்ணுவோம், நீங்க கவலைப்பட வேண்டாம். ஓகே, சோ கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் நம்ம சொல்றத மட்டும் கிளாஸ் லிசன் பண்ணி ஓன் நோட்ஸ் எடுத்துட்டு எம்சிக்யூவை சால்வ் பண்ணா போதும். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா போக்சோ. போக்சோ இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யோர் ப்ரிலிம்ஸ். அதுவுமே நம்ம கிளாஸ் நீங்க பாத்துட்டு வெறுமா எம்சிக்யூ எடுத்தால் மட்டும் போதும், நம்ம நோட்ஸை வச்சே நீங்க ரிவைஸ் பண்ணிடலாம். சில பேருக்கு எப்படி இருக்கும்னா ஆக்சுவலி ஒருத்தரும் ஒரு டைப். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் இதுதான் ஒர்க் அவுட் ஆகும், ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கொண்டு வர முடியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம நோட்ஸை பார்த்தாலே அவங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வரும். சில பேருக்கு அவங்க ஓன் நோட்ஸ் எடுத்தால்தான் ஞாபகம் வரும். சோ நீங்க என்ன டைப்னு பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்ட். இது உங்களுக்கு ஜட்மெண்ட் ரைட்டிங்க்கு சில செக்ஷன்ஸ் தான் யூஸ் ஆகும். அது என்ன செக்ஷன் சொல்லியே நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துருவேன். ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்ட்ல இருந்து 2-3 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு வரும். போக்சோவும் அதே மாதிரிதான் 2-3 கொஸ்டின் தான் வரும். அதுல நீங்க நினைக்கலாம் 2-3 கொஸ்டின் தானே நான் விட்டு போயிடுவேன். அந்த 2-3 சேர்ந்தே உங்களுக்கு 20-25 கொஸ்டினுக்கு வந்துரும். சோ அதை நீங்க விட்டீங்கன்னா டீச் பண்ண முடியாது. இதெல்லாம் ரொம்ப ஈஸி, ஒரே நாள்ல நம்ம இந்த ஆக்ட் எல்லாம் முடிச்சிடலாம். கரெக்டா? சோ கொஞ்சம் ஒர்க், நிறைய பெனிஃபிட் இருக்க ஏரியாஸ் இந்த மாதிரி மைனர் ஆக்ட்ஸ் எல்லாம். அடுத்து பாத்தீங்கன்னா சிபிசி. சோ சிபிசியை பார்த்து இப்ப யாருமே பயப்படக்கூடாது. we will have a seminar. மேக்சிமம் ஒரே நாள்ல இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் ஆஃப் சிபிசி எல்லாமே முடிக்கிற மாதிரி we will have a small seminar. மேம் இவ்வளோ டைம் இருக்கு, இன்னும் நோட்டிபிகேஷனே போடல, ஏன் இந்த மாதிரி செமினார்லாம் நம்ம இப்படி படிக்கணும் அப்படின்னு யாராவது யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, நோட்டிபிகேஷன் போட்டோம்னா கையும் புரியாது காலும் புரியாது, முன்னாடியே படிச்சு வைக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஓகே, சோ சிபிசி நீங்க கண்டிப்பா கிளாஸ் கவனிக்கணும், புக்கு கண்டிப்பா படிக்கணும். சிபிசிக்கு தக்குவாணி சூப்பரா எழுதியிருப்பாரு. நெக்ஸ்ட் ஓன் நோட்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி எம்சிக்யூவும் ப்ரீவியஸ் இயரும் சால்வ் பண்ணணும். சிபிசி இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் உங்களுக்கு நம்ம கிளாஸ் பார்த்தாலே மேக்சிமம் இனஃப். ஆனா 3 செக்ஷன் மட்டும் மெயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட். அது நான் உங்களுக்கு ஜட்மெண்ட் ரைட்டிங், ஏன்னா சிவில் ஜட்மெண்ட் ரைட்டிங்ல வரும். ஓகேங்களா? சோ சிவில் ஜட்மெண்ட் ரைட்டிங்லயும் நான் உங்களுக்கு கத்து தருவேன். அதே மாதிரி அது ரிலேட்டடா நீங்க புக்ஸ் படிக்கணும். அந்த 3 செக்ஷன், அந்த 3-4 கான்செப்டுக்கு மட்டும் நீங்க புக்க படிச்சீங்கனாலே போதும். ஓகேங்களா? இதுக்கப்புறமா கண்டிப்பா எல்லாத்துக்கும் ரிவிஷன் நோட்ஸ் எடுக்கணும், எம்சிக்யூ போடணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எதுல இருந்து வரும்? சிவில் ஜட்மெண்ட் ரைட்டிங்ல இருந்து இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் நீங்க சால்வ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்குதான் நான் பிடிஎஃப் கொடுக்க போறேன். சோ அதை நீங்க சால்வ் பண்ணா போதும். ஓகேங்களா? ஆன்சரும் இருக்கும். ஆனா எப்படின்னா நீங்களா ஓனா சால்வ் பண்ணிட்டு ஆன்சரை பார்க்கணும். அப்பதான் நம்ம மைண்ட் வளரும். ஆன்சரை மட்டும் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம இம்ப்ரூவ் பண்ண மாட்டோம். ஓகே, சோ தட் இஸ் தி திங். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இருந்து 10 எம்சிக்யூ வரும். டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல இருந்து 10 எம்சிக்யூ வரும். இதுவுமே சேம் பேட்டர்ன் தான். கிளாஸ் கவனிச்சாலே மேக்சிமம் மார்க்ஸ் எம்சிக்யூ வந்துடும். நான் சொல்ற ஒரு ரொம்ப கம்மி டைம் இஸ் த எசன்ஸ் ஆஃப் அ கான்ட்ராக்ட், அந்த மாதிரி செக்ஷன் 37 இந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும் ஜட்மெண்ட் ரைட்டிங்க்கு வர்றது மட்டும் நீங்க எக்ஸ்ட்ராவா புக்ல படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ரீடு தான். மேம் அதையே நீங்க கிளாஸ்ல சொல்லி கொடுத்துட முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் திருப்பி சொல்றேன், காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்ம கிளாஸ்லயே பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிளாஸ்ல ஒரு 100 பேர் இருப்பீங்க. ஆனா நமக்கு அட்மிஷன் போட்டது 2000 பேர் இப்போ ஆக்சுவலி அட்மிஷன் போட்டிருக்காங்க. அதுல ரெக்கார்டிங் பாக்குறது பாதி பேர் இருப்பாங்க. நோட்டிபிகேஷன் போட்ட உடனே இன்னும் நிறைய பேர் வந்து சேருவாங்க. நம்ம இன்ஸ்டிடியூட்ல மட்டும் இப்படி. அப்ப எத்தனை இன்ஸ்டிடியூட் இருக்கு? எத்தனை பேர் இன்ஸ்டிடியூட் இல்லாம படிப்பாங்க? அப்ப எல்லாரையும் எப்படி நம்ம அவுட்ரைட்டா அவங்கள விட நல்லா படிக்கிறது? நம்ம கொஞ்சம் ஓன் ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? புக்க படிக்கிற ஹேபிட் இல்லாதவங்க ஜட்ஜ் ஆக மாட்டாங்க. எழுதி வச்சுக்கோங்க. புக்க யாருமே வேற ஆக்டே நான் படிக்கல, புக்கே எதுக்கு நான் ரீட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா ஜட்ஜ் ஆக முடியாது. ஏன்னா இது நியாயம் தானே. எதுவுமே நான் இந்த மாதிரி பண்ணாம ஜட்ஜ் ஆகணும்னு நினைக்கிறது அநியாயம் இல்லையா? சோ கண்டிப்பா படிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எம்சிக்யூ போடணும். ப்ரீவியஸ் இயர் சிவில் ஜட்மெண்ட் ரைட்டிங் நானே உங்களுக்கு கொடுத்துருவேன். அடுத்து கான்ஸ்டிடியூஷன். ஓல்டு பேட்ச்க்கு இப்பதான் கான்ஸ்டிடியூஷன் நம்ம முடிச்சிருக்கோம். கான்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு கண்டிப்பா எம்சிக்யூ 10 எம்சிக்யூ கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளா கேட்பாங்க. கண்டிப்பா அந்த 10 எம்சிக்யூ நீங்க கரெக்டா அடிக்கணும். கான்ஸ்டிடியூஷன்ல விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கட் ஆஃப் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும். ஓகே, சோ கான்ஸ்டிடியூஷன் 10 எம்சிக்யூ கேட்பாங்க. அதுக்கு புக் கண்டிப்பா நீங்க ரீட் பண்ணணும். சில பேர் எம்பி ஜெயின் ரீட் பண்ணுவாங்க. எம்பி ஜெயின் ரொம்ப நல்லா இருக்கும். அது யாருக்குன்னா அதை படிச்சு பழக்கப்பட்டவங்களுக்கு. எனக்கு எம்பி ஜெயின்ல இருந்து ஃபில்டர் பண்ண தெரியும்
அப்படின்றவங்களுக்கு தான் எம்பி ஜெயின். மத்தவங்க எல்லாம் எம்பி ஜெயின் படிச்சீங்கன்னா 2 வருஷம் அதே நம்ம படிச்சுட்டு இருப்போம். சோ அதனால அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் யூ கேன் கோ ஃபார் ஜேஎன் பாண்டே. ஓகேங்களா, உங்களுக்கு ஆன்சர் எழுதுற அளவுக்கு ஒரு தெளிவா கொடுத்திருப்பாங்க, லாங்குவேஜும் சிம்பிளா இருக்கும். ஜேஎன் பாண்டே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா எம்சிக்யூ போட்டாச்சு, எம்சிக்யூ ஒர்க் அவுட் பண்ணணும். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் இப்பதான் நம்ம சால்வ் பண்ண போறோம். அது நம்ம இந்த கிளாஸ்ல நம்ம பாத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட். இந்த ஆக்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பேர் ஆக்ட் படிச்சா புரியவே புரியாது. அது மேபி என்னோட ஃபீலிங்கா இல்ல, நான் காலேஜ் படிக்கும் போது ஐ ஹேட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவங்க கிளாஸ் எடுக்கலையா இல்ல நான் கட்டடிச்சிட்டு ஓடணும்னா எனக்கு ஞாபகம் இல்ல. எக்ஸாமுக்கு முன்னாடி பேர் ஆக்ட் எடுத்து உட்காடுறேன், ஒண்ணுமே புரியல. அது இங்கிலீஷா இல்ல வேற மொழியான்னு அந்த அளவுக்கு எனக்கு கன்ஃபியூஷனா இருந்துச்சு. சோ என்ன மாதிரி யாராவது இருந்தீங்களா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் ஆக்ட்? எஸ் மேம். மேம் உண்மையிலே மேம் ட்ரூ தான் மேம். நான் வந்து பயந்து போயிட்டேன் காலேஜ்ல. அதுக்கப்புறமா புக்கு படிச்சு எப்படியோ தப்பி இது பண்ணி எல்லார்கிட்டயும் வந்து கான்செப்ட் எல்லாம் கேட்டு படிச்சு பாஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. வெளியே வந்த உடனே நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் வாஸ் சோ யூஸ்ஃபுல். அது இல்லாம ஒரு நீங்க சின்ன செக் கேஸ் போடணும்னா கூட அங்கதானே போகணும். அது ஒரு ரெஜிமே 138 மட்டும் எடுத்து நீங்க சம்பாதிச்சு செட்டில் ஆயிடலாம்ப்பா. அதுதான் உண்மை. ஓகேங்களா, சோ அந்த மாதிரி ஒரு பெரிய உலகமே அந்த ஒரு சின்ன செக்ஷன்ல அடைச்சு வச்சிருந்திருக்காங்க, நமக்கு தெரியல. சோ அதுக்கப்புறமா படிக்கும் போதுதான் இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் ஆக்ட். சோ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் கிளாஸ் மிஸ் பண்ணாம கண்டிப்பா பார்க்கணும். 138ல இருந்து ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பா கேட்பாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்கும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். சோ நீங்க கிளாஸ பார்த்தால் மட்டும் போதும், இதுக்கு எந்த புக்கும் நீங்க ரெஃபர் பண்ண தேவையில்லை. ஆனா மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல ஃபாலோ பண்ணும். லைவ் லால 138 லைவ் லா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அது ஒரு வெப்சைட். லைவ் லான்னு போட்டீங்கனாலே லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே பார்க்கலாம். அதுல எல்லா ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பார்க்காதீங்க, நம்ம என்ன மிஷினா பிரஷர் குக்கரா என்ன பண்ண முடியும். சோ 138ல மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டும் என்ன சொல்றாங்கன்னு இன்னில இருந்து ஃபாலோ பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் போட்டதுல இருந்து ஃபாலோ பண்ணா கூட போதும். ஆனா இப்பையில இருந்து நம்ம ஃபாலோ பண்ணாதான் நோட்டிபிகேஷன் போடும்போது ஒரு ஹேபிட்டா அது மாறும். ஓகேங்களா, சோ அந்த மாதிரி படிச்சா போதும். ப்ரீவியஸ் இயர் எம்சிக்யூவும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ப்ரீவியஸ் இயர் சால்வ் நான் உங்களுக்கு கிளாஸ்லயே மொத்தத்தையும் சால்வ் பண்ணிடுவேன். ஏன்னா 138 கண்டிப்பாக வரும். ஓகேயா, சோ இந்த மாதிரி படிக்கணும். அடுத்து ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட். யாராவது சிவில் சைட் பிராக்டிஸ் இருக்கீங்களா? நிறைய பேர் இருப்பீங்க. ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் எவ்வளவு முக்கியமா சிவில் சைட் பிராக்டிஸ்ல? அதுதான் மேம் எனக்கு முக்கியம். மேக்ஸிமம் அதான் மேம். அதை எடுக்காத நாளே இல்ல மேம், அது மட்டும் தான் மேம் மோஸ்ட்லி எடுப்போம். அதை எடுக்காத நாளே இருக்காது, அவ்வளோ முக்கியம். சோ உங்களுக்கு எம்சிக்யூ ஒரு 4-5 தான் கேட்பாங்க. ஆனா நம்ம கண்டிப்பா படிக்கணும். ரொம்ப சிம்பிள், கிளாஸை மட்டும் நீங்க கவனிச்சாலே போதும், அழகா கிளியர் பண்ணிடலாம். மெயின்ஸுக்கு ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் ஒரு செக்ஷனை இன்வால்வ் பண்ணியும் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் கேட்பாங்க. லாஸ்ட் பேட்சுக்கு ஸ்பெசிபிக் ரிலீஃப் அதாவது ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் மட்டுமே நம்ம 4-5 ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் கிளாஸ் எடுத்தோம். சோ அவ்வளவு முக்கியம். ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸும் கண்டிப்பா இருக்கும். உங்களுக்கு சிவில் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் ரொம்ப முக்கியம். ஐ வில் ப்ரொவைட் யூ த பிடிஎஃப் அண்ட் த கிளாஸஸ். இதுக்கு நீங்க புக்கு படிக்கிறது, திருப்பி புக்கு வேணும்னா நீங்க படிச்சுக்கலாம், உங்களோட ஆப்ஷன் தான். திருப்பி படிக்க வேணாம்னு சொல்ல மாட்டேன். ஆனா பெஸ்ட் பிராக்டிஸ் என்னன்னா லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டும் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டும் ஃபாலோ பண்றது. ஓகேங்களா, சோ இது ரெண்டுத்துக்குமே நம்ம அப்படிதான் ஃபாலோ பண்ணணும். டெண்டன்சி லாஸ் ஒண்ணுமே கிடையாது, பேராவா கொடுத்துருப்போம் அந்த லாஸ். சோ நீங்க பயப்பட வேணாம். நம்ம கிளாஸ கவனிச்சுட்டு நோட்ஸ் எடுத்தாலே போதும், எம்சிக்யூ போட்டு முடிச்சாலே போதும், கிளியர் பண்ணிடலாம். சோ ஃபுல் போர்ஷன்ஸ் இங்க கொடுத்தாச்சு. பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு ஒரே ஒரு பேப்பர் மிஸ் ஆகுது. என்ன பேப்பர் அது? டிரான்ஸ்லேஷன் மேம். வெரி குட். சோ டிரான்ஸ்லேஷனை இந்த பேஜுக்குள்ள என்னால அடக்க முடியாது, அதனாலதான் டிரான்ஸ்லேஷன் இங்க போடல. சோ டிரான்ஸ்லேஷன்ன்றது ஒரு ஸ்கில். நீங்க என்ன பண்ணணும், தினமும் டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். தினமும் 2 hours கண்டிப்பா டிரான்ஸ்லேட் பண்ணணும். அதுல ஒரு half an hour நீங்க இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் டு இங்கிலீஷ் லீகல் டிக்ஷனரி இருக்கு பாத்தீங்களா, அத வாங்கி ஒரு 10 வார்த்தையா படிச்சுட்டு வரணும். நான் வந்து ஏ வேர்ட்ஸ், பி வேர்ட்ஸ், சி வேர்ட்ஸ்னு போட்டுட்டே தான் வரேன். அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே படிக்கணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கம்பைல் பண்ணி பிடிஎஃப் நெக்ஸ்ட் வீக்ல போட்டுருவேன். சோ அந்த பிடிஎஃப்லயும் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் ஒரு நாளைக்கு தினமும் சால்வ் பண்ணிட்டு வந்தா டிரான்ஸ்லேஷனையும் கிளியர் பண்ணிடலாம். ஓகேயா,
சோ நம்ம எப்படி படிக்க ஆரம்பிக்கணும்? படிக்க ஆரம்பிக்கணுமா இல்லையா? எஸ் மேம். சொல்லுங்க. கண்டிப்பா ஆஹ் படிக்கணும் மேம். கண்டிப்பா படிக்கணும். இந்த டைமை விட்டுட்டு அப்புறம் எப்ப நோட்டிபிகேஷன் போடுவாங்க அப்படின்னு வெயிட் பண்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த நிலைமையில நீங்க யாருமே இருக்க கூடாது. இவங்க வந்து கோடி கோடியா காசு கேட்கல. ஷியர் ஹார்ட் ஒர்க் பண்ணாலே போதும். அடுத்து நீங்க ஜட்ஜு. உண்மையா சொல்றேன், கடவுளுக்கு நிகரான போஸ்ட். 10 பேர் அழுதுட்டு வந்து நிப்பாங்க உங்ககிட்ட. நீங்க தான் அவங்களோட தலையெழுத்தையே மாத்தி எழுத போறீங்க. ஓகேயா? சோ உங்க கையில தான் எங்களோட எதிர்காலம் இருக்கு. நல்லபடியா படிங்க. லெட்ஸ் கோ டு டுடேஸ் கிளாஸ். லாஸ்டா டவுட்ஸ் இருந்தா ஏதாவது பர்சனலா, இப்போ இப்போ வந்து இந்த ஜேர்னில ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க தனியா கிடையாது. ஐ எம் தேர் ஈவன் ஃபார் இமோஷனல் சப்போர்ட். இன்னைக்கு என்னால படிக்க முடியல மேம், எனக்கு ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கு அப்படின்னா கூட ஒரு வாய்ஸ் நோட் போடுங்க. என்னால முடிஞ்சது எப்படி நீங்க மாத்தி படிக்கலாம் அப்படின்றது என்னால முடிஞ்சது நான் சொல்றேன். ஓகே, ஏதோ சொல்றாங்கன்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு சரியா கேட்கல. we will go to today's class. இன்னைக்கு we have a combination of old batch students as well as new batch students. old batch studentsக்கு கான்ஸ்டிடியூஷன் முடிஞ்சிருச்சு. சோ பேப்பர் 1 எப்படி சால்வ் பண்ணணும், ஏன்னா நமக்கு கான்ஸ்டிடியூஷன் வந்து ப்ரிலிம்ஸ்லயும் 10 மார்க் கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொன்னேன், மெயின்ஸ்லயும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுல பேப்பர் 1ல சப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸா கேட்பாங்க. 3 மார்க் கேட்பாங்க, அதே மாதிரி 5 மார்க் கேட்பாங்க. ஓகேங்களா? சோ 3 மார்க்னா நம்ம செத்துக்கு எவ்வளவு நீட் வேணாலும் எழுதலாம், அப்படி கிடையாது. 3 மார்க்குக்கு எத்தனை லைன்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன், மறந்துட்டீங்களா? 15 எத்தனை? to 20. 50 to 20 இல்ல, 17 to 19 லைன்ஸ். ஓகேங்களா? ரூல்டு ஷீட் தான் உங்களுக்கு வந்து மெயின்ஸ்ல கொடுப்பாங்க. அதுவும் நீங்க பிளாக் பென்ல தான் எழுதணும். ப்ளூ பென்னு பிளாக் பென்னு காம்பினேஷன் எழுதக்கூடாது. ஒரே கலர் தான், பிளாக் மட்டும் தான் எழுதணும். அந்த பேப்பர் ஒரு மாதிரி கொரன்னு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சோ லைட் எழுதுற பென் எடுத்துட்டு போக வேண்டாம். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எழுதுற பெண்ணு, எதுல உங்களுக்கு ஸ்பீடா ஹேண்ட் ரைட்டிங் வருமோ அதை எடுத்துட்டு போங்க. கண்டிப்பா இங்க் பென் எடுத்துட்டு போகாதீங்க. 2 ரீசனு. ஒன்னு ஸ்பீடா எழுத முடியாது, இன்னொன்னு இங்கு ஏதாவது ஸ்பில் ஆயிடுச்சுன்னா அவங்க மாத்தி ஆன்சர் ஷீட் கொடுக்க போறது கிடையாது. ஓகேங்களா? லைஃபே அங்க போயிடும். சோ அதனால இங்க் பென் இஸ் நாட் ரெக்கமெண்டட். சோ மேக்சிமம் ஜெல் பென்னு, பால் பென்னு, ஏதாவது நீங்க நல்லா எழுதுற மாதிரி ஒரு பெண்ணை எடுத்துட்டு போயிடுங்க. இந்த பேப்பர் 1ல 3 மார்க்குக்கு நான் சொன்ன மாதிரி 17 to 19 லைன்ஸும், 5 மார்க்குக்கு உங்களுக்கு 31 லைன்ஸும் கொடுப்பாங்க. இதுல நான் சைட் ஹெட்டிங் போட்டு எழுதலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சைட் ஹெட்டிங் போடலாம். ஆனா அது அன்லைனோ எதுவுமே பண்ணக்கூடாது. டிஎன்பிசி எக்ஸாமினேஷன்ல அண்டர்லைன் பண்ணக்கூடாது. அண்டர்லைன் பண்ணா மைனஸ் மார்க்கிங் இப்போ. ஓகே, அதே மாதிரி நான் ஹைலைட்டர் எல்லாம் எடுத்துட்டு போறேன், அதெல்லாம் ஹைலைட்டர் போட்டீங்கன்னா டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க. நெக்ஸ்ட், நான் ஒரு லைன் விட்டு விட்டு எழுதுவேன் நீட்டா எழுதணுன்றதுக்காக, இல்லைன்னா ஒரு பேராகிராஃப்க்கு ஒரு லைன் விட்டு எழுதுவேன். அதெல்லாம் உங்க ஸ்பேஸ வேஸ்ட் பண்றீங்க. சோ இருக்கிற ஸ்பேஸ்ல எவ்வளவு நீங்க கண்டென்ட் எழுத முடியுமோ ப்ராப்பரா லெஜிபிளா, அதுக்குன்னு கிறுக்கி வைக்க கூடாது, ப்ராப்பரா லெஜிபிளா எழுத முடியுமோ அப்படி நீங்க எழுதணும். ஓகேங்களா? சோ we will start today's question paper. நம்ம 2018ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், அப்புறம் சால்விங் போயிடும். ஓகே, சோ இது ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி முடிச்சதுனால இந்த ஏரியா அவங்களுக்கு வந்து தெரியுமா தெரியாதான்னு கேட்க போறேன். நியூ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு வந்திருக்கீங்கன்னா யூ வில் கெட் அன் ஐடியா, எப்படி ஓவராலா கிளாஸ் போகணும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், எப்படி படிக்கணும்னு. இப்போ மெயின்ஸ் ரிலேட்டடா நம்ம மூளை எப்படி வேலை செய்யணும், சப்ஜெக்டிவா எப்படி ஆன்சர் எழுத போறோம் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு ட்ரைனிங். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சிந்து படிங்க. சிந்து, Whether the right to life under Article 21 of the Constitution includes right to die, discussed based upon recent citations of the Honorable Supreme Court. இது நம்ம படிச்சோமா? எஸ் மேம். சிஆர்பிஎஸ்லயுமே படிச்சோம், இதுலயுமே படிச்சோம். ஆர்டிகல் 21ல ஸ்பெசிபிக்கா நம்ம எல்லா கேஸையுமே சேர்த்து வச்சு படிச்சோம். ஓகேங்களா? சோ இதுக்கு என்னென்ன ஆன்சர் எழுதுவீங்க? ரத்னம் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ், கியான் கவுர் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் ஓவர் அப்புறம் பிஎன்எஸ்எஸ் லிங்க் பண்ணியும் லைக் ஐபிசில இட் வாஸ் செப்பரேட் அஃபென்ஸ், வேற இப்போ அது இல்ல, அது எழுதலாமா? பிஎன்எஸ்எஸ்ஆ இல்ல பிஎன்எஸ்ஆ? பிஎன்எஸ். எஸ், இந்த மாதிரி சில்லி தப்பு பண்ணிடாதீங்க. பிஎன்எஸ். ஓகேங்களா? சோ ஐபிசில வந்து அஃபென்ஸ் இருந்துச்சு, அஃபென்ஸ் இல்ல. குட், ரைட் பாத்ல போறீங்க. இப்ப இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணுவோம் வாங்க.
சோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, whether the right to life under article 21 of the constitution includes right to die. ஏய், வாழ்றதுக்கு ஆர்டிகல் 21ல உயிர் இருக்கு, ஐ மீன் ரைட் இருக்கு, சாகிறதுக்கு எனக்கு ரைட் இருக்காடா, அதுதான் இந்த கொஸ்டின். ஓகேங்களா, இது எப்படி டிஸ்கஸ் பண்ணோம், ரீசன்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்டோட சேர்த்து வச்சு டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லி இருந்திருக்காங்க. சோ ஸ்டார்டிங் ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் கொடுக்குது, ஆனா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா படி அதை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஜெனரல் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருவீங்க. நெக்ஸ்ட் வந்து ரைட் டு லைஃப் ரைட் டு டையும் சேர்ந்து இருக்கா அப்படின்றது ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷன்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆர்டிகல் ரைட் டு டைய பத்தி எதுவுமே பேசல, ஆனா நம்ம ஜுடிஷியரி இத பத்தி நிறைய பேசியிருக்கு. சோ ஃபர்ஸ்ட் early வியூ ஆஃப் ஜுடிஷியரி என்ன இருந்துச்சு, பி ரத்தினம் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1994, நான் பிறந்த அப்போ வந்த கேஸ். ஓகேங்களா, சோ இந்த கேஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ரைட் டு லைஃப் இன்க்ளூட்ஸ் does not include right to die அப்படின்னு சொல்லிருப்பாங்க. includes right not to die. ஓகே, சோ என்ன சொல்லிருப்பாங்கன்னா, என்ன மாத்தி இருக்க மாதிரி இருக்கு, ரைட் டு டை இன்க்ளூட். மேம் இதுல இன்க்ளூட்னு சொல்லிருப்பாங்க, கியான் கோட்ல ரிவர்சல் ஆக்கி விட்டுருவோம். எஸ் எஸ், ஓகே, இன்க்ளூட்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இங்க வந்து ரெண்டு நாட்டை கொடுத்து சென்டென்ஸ் காம்ப்ளெக்ஸா இருக்கு. சோ இத நோட் பண்ணிக்கோங்க, ரைட் டு லைஃப்ல ரைட் டு டை இருக்கு, நீங்க சாகலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா, சோ ரைட் டு லைஃப் குள்ள ரைட் டு டை இருக்கு. இப்போ சூசைடுன்ற ஒரு விஷயம் ஐபிசில அஃபென்ஸ் ஆக வச்சிருந்தாங்க. சோ சூசைட நம்ம பனிஷ் பண்ண முடியுமானா, செத்து போனவங்களும் பனிஷ் பண்ண முடியாது. ஆனா இந்த சூசைட் பண்றாங்க பாருங்க, சூசைட் பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுறாங்க பாருங்க, அது ஒரு அஃபென்ஸா 309ல கொண்டு வந்திருந்தாங்க ஐபிசில. ஓகே, சோ இப்ப ரைட் டை இருக்கு, எனக்கு உரிமை இருக்கு, நான் சாக ட்ரை பண்றேன், நான் சாக ட்ரை பண்ணதுக்கு என்ன கொண்டு போய் நீங்க ஐபிசில பனிஷ் பண்ண முடியுமா, பண்ணக்கூடாது. ஏன்னா எனக்கு சாகறதுக்கு உரிமை இருக்கு. அதனால 309 இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்லி டீக்ரிமினலைஸ் பண்ணி ஸ்ட்ரக் டவுன் பண்ணிடுறாங்க. இது பி ரத்தினம் கேஸ். பி ரத்தினம் எப்படின்னா, நீ வாழ்ந்தா என்ன செத்தா என்ன, வாழ்றதுக்கு உரிமை இருக்கு, சாவதுக்கு உரிமை இருக்கு, அட்டெம்ப்ட் டு சூசைட் இஸ் டீக்ரிமினலைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து எர்லியர் வியூ. இப்ப ரிவர்சல் வியூ என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, கியான் கவுர் கேஸ்ல, கியான் கவுர் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 1996. ஓகே, சோ என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ரைட் டு லைஃப் மட்டும் தான் சார் இருக்கு, ரைட் டு டை கிடையாது. இப்ப நிறைய பேர் செத்து போயிடுவாங்கல்ல, சோ நெகட்டிவா நம்ம எதுக்கு அந்த ரைட்டை கொடுக்கணும்னு அதை ரிமூவ் பண்ணிடுறாங்க. சோ இப்ப என்ன ஆகுது, இந்த மாதிரி இன்டர்பிரேட் பண்ணோன்னு 309 திருப்பி உயிருக்கு வந்துருது. சோ உனக்கு சாகிறதுக்கு உரிமை இல்ல, நீ அட்டெம்ப்ட் டு சூசைட் பண்ணினா என்னது, தட் இஸ் அ பனிஷ்மெண்ட் அப்படின்ற மாதிரி கியான் கவுர்ல செட்டில் ஆயிடும். இதுதான் இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐபிசிய பொறுத்த வரைக்கும் அந்த செக்ஷனை எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐபிசில இருக்கு. 309 பொறுத்த வரைக்கும் என்னது, அட்டெம்ப்ட் டு சூசைட் சாரி இஸ் an offense. ஆனா பிஎன்எஸ்ல அட்டெம்ப்ட் டு சூசைடே கிடையாது. ஓகேங்களா, சோ அதையுமே நீங்க கீழே நான் கன்க்ளூஷன்ல கொடுத்திருப்பேன், இதையுமே நீங்க கீழே எழுதிடலாம். பிஎன்எஸ்ல நியூ லால அட்டெம்ப்ட் டு சூசைட் அஃபென்ஸ் கிடையாது. இதுக்கு நடுவுல மென்டல் ஹெல்த் கேர் பில்லுன்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன பண்ணாங்கன்னா, ஐபிசில இப்ப அவனே சூசைட் பண்ணிக்க போறான், அவனை கொண்டு போய் ஜெயில உட்கார வச்சா எப்படி இருக்கும், அவனுக்கே வாழ்க்கை பிடிக்கலடி, சாக விடுகடா, ஜெயில எல்லாம் ஒரு மேட்டரா அப்படின்றான். சோ தே தாட் இட் இஸ் அ மென்டல் இல்னஸ், அவங்க பிரஷர்ல இருக்காங்க, அதனால அவங்கள நோயாளியா பாவிச்சு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொன்னது மென்டல் ஹெல்த் கேர் பில். ஓகேங்களா, அதாவது கொலை கூட பண்ணலாம் போல, அட்டெம்ப்ட் சூசைட் மட்டும் பண்ணக்கூடாது, ஜெயில கூட இருந்துடலாம், மென்டல் அசைலம் யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா, சோ அட்டெம்ப்ட் டு சூசைட பார்ஷியலி டீக்ரிமினலைஸ் பண்ணது, வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தது மென்டல் ஹெல்த் கேர் பில் அப்படின்னு சொல்லி ஒரு லைனையும் எழுதிட்டு இங்க வந்து சூசைடை இந்த இடத்துல முடிச்சிடலாம். இன்னொரு விஷயம் நீங்க எது கொண்டு வரணும்னா, யுத்தனேஷியா, கருணை கொலை, ஆணவ கொலை கிடையாது, கருணை கொலை. யுத்தனேஷியா வந்து அருணன் சங்பங் கேஸ்ல சொல்லி இருந்திருப்பாங்க, 2011 கேஸ். இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆக்டிவ் யூத்தனேஷியா பண்ணக்கூடாது, டைரக்ட்லி ஒருத்தவங்கள சாகடிக்க கூடாது, ஆனா அவங்க லைஃப் சப்போர்ட்ல இருக்காங்க, வெஜிடேட்டிவ் ஸ்டேட்ல இருக்காங்க, அவங்களுக்கு ரிகவரியே கிடையாது, அதாவது மெடிக்கலி இவங்க ரிகவரியே ஆக முடியாதுன்னு, ரொம்ப வருஷம் இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னும் போது அந்த லைஃப் சப்போர்ட்டை வித்ட்ரா பண்ணிட்டா அவங்களே செத்து போயிடுவாங்க.
சோ அந்த மாதிரி பாசிவ் யூத்தனேஷியா பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரெகக்னைசேஷன் இந்த இடத்துலதான் கொடுத்திருந்திருப்பாங்க. ஓகேங்களா, இந்த கேஸுமே நம்ம கிளாஸ்ல பார்த்தோம். அடுத்து இந்த கேஸ் காமன் காஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரைட் டு டை வித் டிக்னிட்டி, லிவிங் வில்ஸ், அதாவது லிவிங் வில் கேஸ்னு சொல்லுவாங்க. இது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, சில பேருக்கு உடம்புல கத்தி வைக்க வேணாம், மேஜர் ஆபரேஷன் பண்ண வேணாம், நான் சாகும் போது என்ன டிக்னிட்டியோட சாக விடுங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, திருப்பி லைஃப்க்கு கொண்டு வரது, இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் வச்சு கொண்டு வருவாங்க பாத்தீங்களா. DNR ஃபார்ம் மேம், ஃபாரின்ல வந்து do not registered form. எஸ், சோ அந்த மாதிரி கொண்டு வராதீங்க என்ன உயிருக்கு, ஒரு தடவை நான் செத்து போயிட்டா என்ன விட்டுடுங்க அப்படின்னு ரிலீஜியஸ் பிலீஃப் எல்லாம் இருக்கும். நான் நிஜமாவே அந்த மாதிரி தான் எழுதி வச்சுதான் போறேன் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி ரைட் டு லிவ் வித் டிக்னிட்டி ஆர்டிகல் 21ல இருக்கிறதுனால சில கண்டிஷனை வச்சு லிவிங் வில்ஸ் நம்ம எழுதிக்கலாம். இப்ப நான் கூட எழுதி வைக்கலாம், எனக்கு வந்து வயசாகி இல்லைன்னா சப்போஸ் நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கேன், எனக்கு வந்து மேஜர் சர்ஜரி பண்ணணும், லைஃப் சப்போர்ட்ல தான் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சுன்னா அந்த சர்ஜரியே எனக்கு பண்ணாதீங்க அப்படின்னு நான் எழுதி வச்சிடலாம். ஓகேங்களா, சோ தே வில் அலோவ் மீ டு டை வித் டிக்னிட்டி. சோ இது பண்ணலாம்னு சொல்லி காமன் காஸ்ட்ல சொல்லியிருப்பாங்க. 2023ல இதுக்கான வேஸ கொஞ்சம் முன்னாடி எல்லாம் கலெக்டர் சைன் போடணும், மெடிக்கல் போர்டு கான்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ரிஜிடா இருந்துச்சு. கிளாஸ்ல இன்னும் உங்களுக்கு தெளிவா நான் 2-3 சேஞ்சஸ் சொல்லியிருப்பேன். சோ அந்த மாதிரி சேஞ்சஸ 2023ல என்ன பண்ணிருப்பாங்க, சில சேஞ்சஸ கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஆன்சரு நீங்க கிளாஸ கவனிச்சிருந்தாலே இது எல்லாமே எழுதிடலாம். சோ நீங்க யோசிக்க வேண்டியது என்னன்னா, இவங்க ரைட் டு டை இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா முக்கியமான 2 கேஸ்லாவே எழுதிட்டு அதோட முடிச்சிடக்கூடாது. உங்களோட பேப்பர் காலியாவே இருக்க கூடாது. நான் சொல்றேன், பேப்பர் 1 மட்டும் ஒரு பெரிய ஈவில் மாதிரி உங்களுக்கு, மார்க்கே கொடுக்க மாட்டாங்க. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் சூப்பரா எழுதி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எவ்வளவு சூப்பரா எழுதியிருந்தாலும் சரி 1 மார்க் 2 மார்க் மனசு வந்து அவ்வளவுதான் போடுவாங்க. ஓகேங்களா, சோ இதுலயும் நம்ம பிக் அண்ட் சூஸ் பண்ணி ஒரு 2 கொஸ்டினை சுமாரா எழுதிருக்கோம், எனக்கு தெரியல நான் கதை அடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா கிளியர் பண்ண முடியாது. பேப்பர் 1 may sound easy but it is the most difficult paper to get marks. 90% of people in 2023 did not clear because of this paper 1. எல்லாருமே ஜட்மெண்ட் ரைட்டிங்க்கு பயப்படுவீங்க. ஜட்மெண்ட் ரைட்டிங்லாம் 80 வாங்கினவங்க இந்த பேப்பர் 1ல 32 மார்க் வாங்கி ஃபெயிலு. ஓகேயா, சோ எல்லா ஆன்சருமே 100க்கு நான் 100 மார்க் வாங்குறதுக்கு எப்படி எழுதுவேன், அப்படிதான் உங்களோட மைண்ட் செட் இருக்கணும். ஓகே, சோ இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே எழுதி முடிக்கணும். புதுசா கிளாஸ்க்கு வந்திருக்கவங்களுக்கு ஐயோ இப்படி சீக்கிரமா கத்து தராங்களே கடகடன்னு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இது வந்து எப்படி ஆன்சர் எழுதணும்ன்ற உங்களுக்கு ஒரு முன்னோட்டம், அவ்வளவுதான். இதே கான்செப்ட கிளாஸ்ல ஆல்ரெடி எடுத்தாச்சு. ஓகே, அவங்களுக்கு எடுத்தாச்சு, உங்களுக்கு இனிமேல் எடுக்க போறோம். சோ இப்படி எழுதணும்ன்ற ஒரு ஐடியா வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சோ நெக்ஸ்ட் 2018 பேப்பர் சொல்லுங்க, இது யாராவது படிங்க. Elaborate on the rights of accused as enumerated in D.K. Basu versus State of West Bengal. D.K. Basu கேஸ் இம்பார்ட்டன்ட் நான் சொன்னா உங்களுக்கு கிளாஸ்ல கேட்பாங்கன்னு சொன்னா, சிஆர்பிசி இல்லனா கண்டிப்பா MCQவா இருக்கட்டும், சிஆர்பிசியா இருக்கட்டும், கான்ஸ்டிடியூஷனா இருக்கட்டும், இன்டர்வியூவா இருக்கட்டும், இந்த கேஸ திருப்பி 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 கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணணும், சைட்டேஷன் முத கொண்டு மக பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, டன். சோ இதுக்கு இந்த 2 கொஸ்டின் தான் 2018ல கிளாஸ் கவனிச்சிருந்தா இந்த 2 கொஸ்டினும் எழுதிடலாமா, எழுத முடியாதா? கண்டிப்பா எழுதலாம். ஓகேங்களா, சோ நீங்க இன்னும் கொஞ்சமா, நான் ஏன் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ண சொல்றேன், எல்லார விடவும் நீங்க நல்லா எழுதணும். அதனால இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணீங்கன்னா அழகா எழுதிட்டு போயிடலாம். ஓகே, சோ இன்ட்ரடக்ஷன் டிகே பாசு வந்து கைட்லைன் கொடுத்துருக்காங்க. எதுக்கு, கஸ்டோடியல் டெத் டார்ச்சரை கர்ப் பண்றது தான். ஆக்சுவலி வந்து பீகார்ல வந்து வெஸ்ட் பெங்கால்ல என்ன நடக்கும்னா, கொத்தா சாவாங்க கஸ்டோடியல் டெத்ல. சோ அதனால ஒரு கமிஷன் போட்டு அந்த கமிஷன் ஹெட்டே வந்து ரெஃபர் பண்ணிருப்பாரு, இந்த மாதிரி கஸ்டோடியல் டெத் டார்ச்சர் நிறைய ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டிகே பாசு கேஸ வந்து அதுல கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க இதை கர்ப் பண்றதுக்காக. ஓகேங்களா, இதுக்கு கான்ஸ்டிடியூஷனல் பேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 21 அண்ட் ஆர்டிகல் 22 ரைட் ஆஃப் அரெஸ்டட் பர்சன்ஸ். எப்பயுமே லீகல் ப்ரொவிஷன் இம்பார்ட்டன்ட். நீங்க அந்த அந்த ஒரு ஆன்சர்ல நீங்க எல்லாமே எழுதிருக்கீங்கப்பா, இன்கிரீடியன்ட் எல்லாமே எழுதிருக்கீங்க, லீகல் ப்ரொவிஷன் மட்டும் இல்லைன்னா கூட அவங்க 0 மார்க் போடுறாங்க. ஏன்னா ஐ ஹேவ் த சான்ஸ் ஆஃப் சீயிங்
யாரெல்லாம் கிளியர் பண்ணலையோ அவங்களோட பேப்பர்லாம் நான் பார்த்தேன் இல்லையா. சோ அதனால சொல்றேன் உங்களுக்கு. ஐ ஹேட் அ சான்ஸ் ஆஃப் சீயிங் ஹியரிங் அபவுட் தி ஆன்சர் கீ ஆஸ் வெல். ஆன்சர் கீல அவங்க ரொம்ப ப்ரிடாமினன்ஸ் கொடுக்கறது ஆர்டிகல்ஸ், அதாவது செக்ஷன்ஸ்க்கு தான். நீங்க செக்ஷனை தப்பா எழுதிட்டாலும் போச்சு, எழுதுறனாலும் போச்சு. அவ்வளவு இம்பார்ட்டன்ட் செக்ஷன். ஓகேங்களா. சோ ஆர்டிகல் 21, 22 கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கைட்லைன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, டிகே பாசு கைட்லைன்ஸ நம்மளோட கிரிமினல் லா அமெண்ட்மெண்டா உள்ள கொண்டு வந்தாங்க 2008ல. as well as கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்லயும் டிகே பாசு கைட்லைன்ஸ் அப்படியே இன்கார்பரேட் பண்ணிட்டாங்க. நம்ம பிஎன்டபிள்யூஎஸ்லயும் அதே விஷயத்தை இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க. சோ ஒரு கைட்லைன்ல எந்தெந்த செக்ஷன்ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்கன்னு கொண்டு வந்திருக்கேன். சிஆர்பிசிக்கு கொண்டு வந்திருக்கேன். பிஎன்டபிள்யூஎஸ்க்கு நீங்க ஃபில் பண்ண போறீங்க. சோ இந்த மாதிரி ஃபில் பண்ணும் போது கூட உங்களுக்கு வந்து செக்ஷன்ஸ் பை ஹார்ட் ஆகும். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த போலீஸ் ஆபீசர் ஐடென்டிபிகேஷன் மார்க்க வேர் பண்ணணும், யார் அவரு அப்படிங்கறது. இது 41B கிளாஸ் ஏல சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் மெமோ ரெடி பண்ணணும். அரெஸ்ட் நான் எந்த டைம்ல பண்ணேன், எந்த விட்னஸ் எல்லாம் இருக்கும் போது நான் அரெஸ்ட் பண்ணேன், யார் ஃபேமிலி மெம்பர் நியர் ரிலேட்டிவ் யாராவது இருந்தாங்க, அவங்க அரெஸ்டி கிட்ட இருந்து கவுண்டர் சைன் வாங்கணும். இந்த டைம் இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இதை வாங்கணும்னு பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்ல அவங்கள வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொடுக்கணும். அந்த 24 ஹவர்ஸ் கால்குலேட் பண்ணணும் இல்லையா, அதனால அரெஸ்ட் மெமோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நியர் ரிலேட்டிவ் கிட்ட ஃப்ரெண்டு கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா அப்பதானே அவங்க பெயிலோ இவர் சேஃப்டிக்கோ ஏதோ மூவ் பண்ணுவாங்க. சோ அதனால அங்க இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது 50 கேபிட்டல் ஏ கிளாஸ் 1ல இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர் வந்து சொல்லணும் ரைட் டு கம்யூனிகேட், அதாவது உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க கம்யூனிகேட் பண்ணலாம். இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு ரைட் டு லீகல் ஹெல்ப் இருக்கு. உங்களோட விருப்பப்பட்ட லீகல் பிராக்டிஷனர் கிட்ட நீங்க வந்து பேசலாம் அப்படின்ற ரைட்டும் இருக்கு. அது ஆர்டிகல் 22ல இருக்கும். ஓகே. சோ அதையுமே நீங்க இங்க லிங்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து போலீஸ் டைரியில எல்லாமே எல்லா டீடைல்ஸும் என்டர் பண்ணணும். ஏன்னா என்ன பண்ணாங்க, எங்க கொண்டு போனாங்க, எப்படி பண்ணாங்க, எல்லாமே உங்களுக்கு டாக்குமெண்டா இருக்கும் போது தான் அதை சேலஞ்ச் பண்ண முடியும். ஒரு டீவியேஷன் இருக்காது. சோ அதனால அதை கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அட் த டைம் ஆஃப் அரெஸ்ட், அது 54ல இருக்கும். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிஆர்பிசி பிஎன்டபிள்எஸ்ல உங்களுக்கு பேப்பர் 1ல கொஸ்டின் கேட்பாங்க. எப்படின்னா 3 வகையான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கு. ஒண்ணு நம்ம அரெஸ்ட் பண்ணால மெடிக்கல் எக்ஸாமின் பண்றது. ஏன் பிரிசனுக்கு கொண்டு போகும்போது கூட மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப்டர் ரிமாண்ட் ஆக்சுவலி ரிமாண்ட் பண்ணும் போதே ஃபிட்னஸ் டு ரிமாண்ட் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் ஒன்னு எடுத்துட்டு வருவாங்க. அவங்க காலை உடைச்சு வச்சிருப்பாங்க, கைய உடைச்சு வச்சிருப்பாங்க, ஃபிட் டு ரிமாண்ட் சொல்லி சர்டிபிகேட் வாங்கிட்டு வருவாங்க. அதெல்லாம் டிஃப்ரெண்ட். நம்ம இங்க லா படிக்கிறோம், நீங்க வந்து நியாயத்தை கொடுக்க வேண்டியது நீங்க, லா சொல்ல வேண்டியதுதான் என்னோட வேலை. சோ ஃபிட் டு ரிமாண்ட் அப்ப ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட் இருக்கு. இன்னொன்னு நம்ம ஜெயில் பிரிசனுக்கு கொண்டு போறோம் பாத்தீங்களா, அப்ப பிரிசன் டாக்டர் ஒரு ஓவரால் மெடிக்கல் ஃபிட்னஸ் பார்க்கணும். ஓகே. ஆனா பாக்குறாங்களா அப்படின்றது டிஃப்ரெண்ட். ஆனா சிஆர்பிஸ்ல உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, அரெஸ்ட் பண்ணவங்களுக்கு அதாவது அக்யூஸ்டோட மெடிக்கல் எக்ஸாமினேஷனு, நெக்ஸ்ட் விக்டிமோட மெடிக்கல் எக்ஸாமினேஷனு, அதே மாதிரி ரேப் ரிலேட்டட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இது 3மே நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் டியூரிங் டிடென்ஷன், நான் சொன்னல ரீ எக்ஸாமினேஷன் ஆஃப்டர் 48 hours அது பண்ணணும். அதுக்கப்புறம் காப்பீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போகணும். அந்த மேஜிஸ்ட்ரேட் அதெல்லாம் சரியா இருக்கு, இவங்க கரெக்டா இன்ஸ்பெக்ஷன் எல்லாமே பண்ணிருக்காங்க, காப்பி ஆஃப் அரெஸ்ட் எல்லாம் ப்ராப்பரா பண்ணிருக்காங்களான்னு செக் பண்ணுவாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா நீங்க மேஜிஸ்ட்ரேட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கீழே உங்க ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு யூ வில் கோ ஃபார் லாக்அப் விசிட். ஓகே. போலீஸ் ஸ்டேஷன் விசிட்டும் நீங்க போவீங்க. அப்ப நிறைய விஷயம் செக் பண்ணுவீங்க. எதெல்லாம் செக் பண்ணணும்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணலன்னா உங்களோட என்னது அந்த சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல மார்க் பண்ணிடுவாங்க, பிளாக் மார்க் பண்ணிடுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரைட் டு கன்சல்ட் லாயர், நான் மேல சொன்னேன்ல, சோ அந்த ரைட் இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து நோட்டிபிகேஷன் ஆஃப் அரெஸ்ட் வந்து போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு கொடுக்கணும். யூ ஹாவ் அ டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் ரூம், ஸ்டேட் கண்ட்ரோல் ரூம், அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு கொடுக்கணும். அவங்க நோட்டீஸ் போர்ட்லயும் ஒட்டணும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. எஸ், நான் சொன்னல டிஸ்பிளே ஆஃப் இன்ஃபர்மேஷன் நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டணும், அதை சொல்லியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் பிஃபோர் த மேஜிஸ்ட்ரேட் 24 ஹவர்ஸ்க்குள்ள மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணணும், அதுவும் கொடுத்திருக்காங்க. சோ இது எப்படி டிகே பாசு கேஸ பத்தி கேட்டிருக்காங்க. சோ அந்த கேஸோட இம்பார்ட்டன்ஸே எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் பைண்டிங் ஆன் ஆல் த கோர்ட்ஸ். கரெக்டா? இட் இஸ் a law actually declared by the Supreme Court. சோ அதனால 141 வச்சு ஒரு கன்க்ளூஷனை கொடுத்து முடிச்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். This is how you have to write your
ஆன்சர். ஓகே, சோ 2019 போலாமா? 2018 அவ்வளவுதான், 2 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ளீடிங்ஸ்ல ஒரு ஆக்சுவலி 2018 பாத்தீங்கன்னா அவங்க விருப்பத்துக்கு கொஸ்டின் கேட்டு முடிச்சிட்டாங்க, 2 10 மார்க் அவ்வளவுதான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ப்ரீடிங்ஸ்ல வந்து ஒரு 5 மார்க் அவ்வளவுதான் கேட்டிருக்காங்க. ஆனா பேட்டர்ன் இந்த மாதிரி இருக்காது. இப்போ எப்படி இருக்கும்னா 2019 பேட்டர்ன் மாதிரி இருக்கும். நான் சொல்றது கொஸ்டின் அப்படி இருக்காது, பேட்டர்ன் அந்த மாதிரி இருக்கும். பேட்டர்ன் என்னன்னா உங்களுக்கு ஒரு 3 மார்க் கேட்பாங்க. நான் 2023 வச்சிருக்கேன். சோ 2023 நம்ம பாத்துடலாம். மேம் இப்ப செகண்ட் 2023 கொஸ்டின் சால்வ் பண்ணீங்கல்ல மேம், செகண்ட் ஒன் சால்வ் என்னப்பா? பண்ணீங்கல்ல மேம், இப்போ செகண்ட் கொஸ்டின் ஆமாப்பா, சால்வ் பண்ணல மேம், அது கொஸ்டின் என்ன மேம்? எனக்கு சரியா புரியல மேம். கொஸ்டின் புரியலையா? என்ன அஞ்சு, கொஸ்டின் நீங்க படிங்க, தமிழ்ல படிங்க. அப்போ மேபி லாங்குவேஜ் பேரியர் இருக்கலாம், லாங்குவேஜ் பேரியர் கவலையே படாதீங்க. நீங்க தமிழ்ல நல்லா எழுதுனீங்களா கூட, அதுவும் தமிழ் வழி படிச்ச பிள்ளைங்க வந்து பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பா ஜட்ஜ். ஓகேங்களா, சோ இத படிங்க அஞ்சுகம். எஸ் மேம். டிகே பாசு எதிர் மேற்கு வங்க மாநிலம் ஏஆர் 1997 சுப்ரீம் கோர்ட் 610 என்ற முன் தீர்ப்பில் எடுத்துரைத்துள்ள குற்றம் சாட்டப்பட்டவர் எதிரின் உரிமைகள் குறித்து விரிவாக விவரிக்கவும். இப்ப நீங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, என்ன மேம் கேட்டிருக்காங்க? இந்த கேஸ்ல வந்து டிஃபெண்டனோட ஃபேக்ட் தான், அவங்களுடைய உரிமை தானே கேட்டிருக்காங்க. டிஃபெண்டன்ட்னு சொல்லக்கூடாது, எதிரி நீங்க இருக்கிறது வந்து அக்யூஸ்ட். அக்யூஸ்ட் எதிரின்னு சொல்லுவோம் இல்லையா? எஸ் மேம். எதிரியோட அக்யூஸ்டோட உரிமைகள் குறித்து எழுத சொல்லிருக்காங்க. ஓகேங்களா, குற்றம் சாட்டப்பட்டவர் எதிரின்னு போடும்போது குற்றம் சாட்டப்பட்டவர் அக்யூஸ்ட், எதிரியும் இங்க அக்யூஸ்ட் தான், டிஃபெண்டன்ட் கிடையாது. ஓகேங்களா, சோ அக்யூஸ்டோட ரைட் என்ன அததான் கேட்டிருக்காங்க, அதான் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே அஞ்சுகம், ஓகே. கொஸ்டின் புரியலன்னா 1க்கு 2 தடவை படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா பிக்சட் ஏரியா கொடுத்துருவாங்க, நீங்க அத கொஸ்டின் நம்பரும் கரெக்ட், எந்த கொஸ்டின் கீழே ஆன்சர் பண்றீங்கன்னு பார்த்து ஆன்சர் பண்ணும். அந்த இடத்த நம்ம அடிச்சுட்டு எழுதினாலோ இல்ல வேற இடத்துல ஆன்சர் எழுதி வச்சிருந்தாலோ கவுண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, சோ அதனால நம்ம ரொம்ப பார்த்து ஆன்சர் பண்ணணும். சோ இப்போ நம்ம 2023 போக வேண்டாம், ஏன்னா ஐ வாண்ட் டு சால்வ் தட் இன் a different கிளாஸ். நம்ம 2019 போயிடுவோம். கொஸ்டின் பேப்பர் டஃப்பா கேட்பாங்கப்பா அப்படின்னா நீங்க 2019 மாடலா எடுத்துக்கலாம். ஆன்சரே பண்ண முடியாத அளவுக்கு டஃப்பா கேட்டிருப்பாங்க, ஆனா நீங்க ஓரளவுக்கு எழுதுனா கூட பாஸ் பண்ற அளவுக்கு மார்க் போட்டாங்க. ஓகேங்களா, சோ இந்த ஈஸியா தான் வரும், எனக்கு தெரிஞ்சதுதான் வரும் அப்படின்ற மைண்ட் செட்ல நம்ம போய் உட்கார்ந்தா நம்ம கிளியர் பண்ண முடியாது. நம்ம பாசிட்டிவ் மைண்ட் செட் வச்சுக்கலாம், ஆனா நம்ம முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு படிச்சுட்டு போய் வேணாலும் ஒரு சோல்ஜர் மாதிரி எல்லாத்துக்கும் நான் ரெடியா இருப்பேன்டா அப்படின்னு நினைச்சா மட்டுமே கிளியர் பண்ண முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் நம்மளோட 2019 பேப்பர். 2019ல யாரெல்லாம் கிளியர் பண்ணி போனாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு பெரிய கும்பிடு போடணும். ஓகே, சோ பேசிக்கா படிச்சா கிளியர் பண்ணிருக்கலாம், yet they have put some hard work, அதனாலதான் பேசிக் மார்க் கூட எடுக்க முடிஞ்சது. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து ஆன்சர் எனி 5 கொஸ்டின் சூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. சாய்ஸ் இருக்கு, அதனால ஒரு டாபிக் நான் விட்டுட்டு போவேன், தயவு செய்து அதை பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க கிக்கிரி முக்கிரியா கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம எல்லாத்தையும் படிச்சிருந்தாதான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, சோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அஞ்சுகம் படிங்க. எஸ் மேம். பின்வருவனவற்றிற்கு சுருக்கமாக குறிப்புரை எழுதுக. மதிப்புற்று நீதிமன்றம் தொகுப்பு நிதியில் விதிக்கப்பட்ட செலவுகள். ஸ்டாப் பண்ணிக்கோங்க. மதிப்புற்று நீதிமன்றம், இதுக்கு என்னது இங்கிலீஷ்ல? கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு. கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். ஓகேங்களா, சோ கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட பத்தி நம்ம கிளாஸ்ல பார்த்தோமா? ஆர்டிகல் 129 சுப்ரீம் கோர்ட் இஸ் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். எஸ், நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் ரெண்டுத்துக்குமே கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்னா என்னது, கோர்ட் ஆஃப் ரெக்கார்டுக்கு என்ன 3 பவர் இருக்கு எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். சோ அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அஞ்சுகம், இத படிங்க. தொகுப்பு நிதியில் விதிக்கப்பட்ட செலவுகள். தொகுப்பு நிதி அப்படின்றது கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ஸ். கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ஸ்ல என்ன செலவுகள் இருக்கு அப்படின்னு நம்ம தனியா பார்க்கல, ஆனா ஒரு மினிஸ்டரா, பார்லிமெண்டா, ஜட்ஜா, அதே மாதிரி பட்ஜெட்டா, இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் சேலரி எங்க இருந்து போகும் தனித்தனியா பார்த்துப்போம். கரெக்டா, சோ அந்த தனித்தனியா நீங்க என்ன பாத்தீங்களோ அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இடத்துல எழுதணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது என்னது?
புரியும். பெர்ரின்க்யூரியம். பெர்ரின்க்யூரியம் அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டிடியூஷன் கீழே படிக்கிற ஒரு விஷயம் இல்ல. ஜென்ரலா லா படிச்சிருந்தாங்க, அதாவது மனசு வச்சு லால தினமும் ஒரு 4 விஷயத்த கத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா ஜூரிஸ்பிருடன்ஸ்ல படிச்சிருப்போம் மேம். ஜூரிஸ்பிருடன்ஸ் அதாவது அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து எடுத்துக்க கூடாது, எரரோனியஸ் ஜட்ஜ்மெண்ட். எரோனியஸா கொடுத்திருக்காரு. அவுட் ஆஃப் போர்ஷன்ஸ் கேட்பாங்க. ஏன்னா 2019 வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேப்பர் இல்லையா, கஷ்டமா எப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்களோ, எவ்வளவு கஷ்டமா ஃப்ரேம் பண்ண முடியுமோ அவ்வளவு கஷ்டமா ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. சோ ஜென்ரலா நல்லா பிராக்டிஸ் பண்றவங்க, ஜென்ரலா நல்ல விஷயத்த படிச்சுக்கிட்டே இருந்தவங்களுக்கு பெர்ரின்க்யூரியம் கண்டிப்பா தெரியும். பெர்ரின்க்யூரியம் அப்படின்ற கான்செப்ட் என்னன்னா, ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, அது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்டாகவே இருக்கலாம். ஆனா அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, ஏதோ ஒரு லா இருக்கு, இல்ல ஏதோ ஒரு ஹையர் பெஞ்ச், சுப்ரீம் கோர்ட்லயே ஹையர் பெஞ்சோட ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, அத தெரியாம அத ஒமிட் பண்ணிட்டு இவங்க கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் பெர்ரின்க்யூரியம் யூஸே கிடையாது. இத நம்ம என்ன பண்ண முடியாது, ரேஷியோ டெசிடென்டியா, அதாவது இப்ப வந்து நம்ம நார்மலா என்ன சொல்லுவோம், ரேஷியோ டெசிடென்டிக்கு நார்மலா யூஸ் பண்ண முடியாது. எஸ், இத பிரசிடென்ட்டா ஒரு சைட்டேஷனா நம்ம கொண்டு போய் லோவர் கோர்ட்ல எல்லாம் காட்ட முடியாது. இட் இஸ் நாட் பைண்டிங் ஆன் அஸ். சோ கோர்ட்டே தப்பு பண்ணிருச்சு அப்படின்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் நான் எஸ்டின் லா, லாவோட கண்ணுக்கே தெரியாது அப்படின்ற கான்செப்ட் தான் பெர்ரின்க்யூரியம். சோ ஜட்ஜா இருக்க போறவங்க எல்லா விஷயத்தையும் யாருனாலையும் தெரிஞ்சுக்க முடியாது, ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். ஆனா எல்லா விஷயத்த பத்தியும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஜட்ஜுக்கு தெரிஞ்சிருக்கும். that makes the good judge. அந்த மாதிரி ஒரு ஆளை தான் தேடுறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், படிக்கணும் படிக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே, யுவர் லைஃப் இஸ் டெஸ்டின்ட் ஃபார் ரீடிங். ஓகே டன். சோ இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகே, நவ் ஃபர்ஸ்ட் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்ற கொஸ்டின். கோர்ட் ஆஃப் ரெக்கார்டோட மீனிங் அண்ட் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதோட ப்ரொசீடிங்ஸ், ஆக்ட்ஸ், ஜுடிஷியல் டெசிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். எதுக்காக, பதிவு செய்து வச்சுக்கணும். எதுக்காக, பெர்பெச்சுவல் மெமரி அண்ட் டெஸ்டிமோனின்னு வாங்க, நிரந்தர ஞாபகத்திற்காக. நம்ம வந்து எப்பயுமே நிரந்தரமா அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டாதான் அடுத்தடுத்து வரும்போது என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி கொடுக்கலையா அப்படின்னு நமக்கு ஒரு வழிகாட்டியாவே அது இருக்கும். சோ அதனால கோர்ட்டோட ப்ரொசீடிங்ஸ், ஜுடிஷியல் டெசிஷன்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கார்டட் ஃபார் பெர்பெச்சுவல் மெமரி அப்படின்ற மீனிங் தான் என்னது, கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். ஓகேங்களா. சோ இதோட இது மெயினா என்னன்னா, எதுக்கு ரெக்கார்ட் பண்றோம்னா, இது நம்ம வந்து சபார்டினேட் கோர்ட்ல கொடுக்கணும், பிரசிடென்ட்டா கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் போது இந்த மாதிரி கொடுத்துச்சா இல்லையா சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சபார்டினேட் கோர்ட் ஆராய கூடாது. இட் ஷுட் பி அட்மிசிபிள் அஸ் அன் எவிடன்ஸ். இத கொஸ்டினே பண்ணக்கூடாது. சுப்ரீம் கோர்ட் அப்படி சொன்னிச்சா, ஆமா இதுதான் லா அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டும் சரி சபார்டினேட் கோர்ட்டும் சரி ஃபாலோ பண்ணணும். அதுதான் ஆப்ஜெக்ட் ஆஃப் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இது எந்த கான்ஸ்டிடியூஷனல் பேசிஸ், 129 ஃபார் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் 215 ஆஃப் தி ஹைகோர்ட். சோ சுப்ரீம் கோர்ட்டும் சரி ஹைகோர்ட்டும் சரி ரெண்டுமே கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் தான். சரி, கோர்ட் ஆஃப் ரெக்கார்டுக்கு என்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, we have first வந்து inherent power to punish his own contempt. கண்டெம்ட் ஆக்ஷன் எடுக்கலாம். ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் மட்டும்தான் அதுக்கு கண்டெம்ட் நடந்தாலோ இல்ல அதோட சப்பார்டினேட் கோர்ட்ஸுக்கு கண்டெம்ட் நடந்தாலோ ஓன் மோஷன்லயே என்ன எடுக்கலாம், கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸ் எடுக்கலாம். மத்த சப்பார்டினேட் கோர்ட்டுக்குலாம் தனித்தனியா வேற வேற இடத்துல பவர் இருக்கு. எக்ஸாம்பிள், டிவி கேசஸ்ல வந்து வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்ல, நார்மலாவே ஒரு அக்யூஸ்ட் வரவே இல்ல, என்பிடபிள்யூ போடலாம் கிரிமினல் கேஸ். அதே மாதிரி போலீஸ் வந்து ரெக்கார்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு எடுத்து வரவே இல்லை, அவங்களோட சீனியர் அத்தாரிட்டிக்கு நோட் வைக்கலாம். நெக்ஸ்ட், போலீஸ் ஆபீசர் அவர் டியூட்டியை பண்ணலன்னா போலீஸ் ஆக்ட் கீழே அவர் மேலேயே ஆக்ஷன் எடுக்கலாம். ஐபிசிலேயே அது அஃபென்ஸ் ஆகும். சோ ஒரு அத்தாரிட்டி ஒரு வேலை செய்யலன்னா தனித்தனி செக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு ஒழிய, ஆனா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நான் எடுக்கிற ஓன் மோஷன்ல இருந்து எந்த ஒரு சப்பார்டினேட் கோர்ட்டும் எடுக்க முடியாது. அவங்க ஜட்ஜ்மெண்ட்டை மீறும் போது நம்ம தான் ஹை கோர்ட்லயோ சுப்ரீம் கோர்ட்லயோ அப்ளிகேஷன் போடணும். ஓகேங்களா. சோ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் வில் டேக் for the subordinate court as well and also themselves, அவங்களுக்கும் சேர்த்தே எடுப்பாங்க. சோ இது வந்து சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் இந்த கேஸ்ல வந்து இன்னும் தெளிவா சொல்லியிருப்பாங்க. சைட்டேஷனோட முடிஞ்சால் எழுதுறது நல்லது. சைட்டேஷன் தெரியலையா, தப்பான சைட்டேஷன் தயவு செய்து எழுதாதீங்க. ஃபுல் பேர் நீங்க எழுதணும். ஆனா இந்த சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் கேஸ்
அப்படி எழுதக்கூடாது. சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா என்ன ஃபுல் நேம் கண்டிப்பா எழுது. நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி அத்தாரிட்டேட்டிவ் ரெக்கார்டு அதேதான். ஜூரிஸ்டிக்ஷன் முக்கியமான விஷயம். இந்த மாதிரி கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் எல்லாம் அவங்களுக்கு இன்ஹெரண்ட் பவர் இருக்கு, அவங்களுக்குள்ளேயே உள்ளார்ந்த ஒரு அதிகாரம் உண்டு. எதுக்கு? அவங்களோட ஓன் ஜூரிஸ்டிக்ஷன், எனக்கு இந்த ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குப்பா, இந்த கேஸை நான் எடுக்கலாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஓன் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. சோ இங்க பாத்துக்கோங்க. ஆக்சுவலி உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது 3 மார்க் கொஸ்டின். அதுல 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம இவ்வளவு எழுதுனதும் போராடினதும் அந்த 1 மார்க் வாங்குறதுக்கு தான். ஓகேயா? சோ இந்த 1 மார்க்குக்கு என்ன நம்ம எழுதுறோம்? கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்னா மீனிங் என்னது, அதோட அட்மிசிபிளா எடுத்துப்பாங்களா இல்லையா கோர்ட்ல, அதெல்லாம் சொல்லிட்டு என்ன ஆர்டிகல், நெக்ஸ்ட் வந்து அதோட ஃபீச்சர்ஸ் என்னது, 3 ஃபீச்சர்ஸ், இது எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் சார்ஜ் ஆன் கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து என்னெல்லாம் எடுப்பாங்க காசு, நீங்க சொல்லுங்க. நம்ம பார்த்தோமே ஜட்ஜஸ்க்கு சாலரிஸ் அதுல இருந்து ஜட்ஜஸோட போகும். salary. சூப்பர். அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓகே, ஃபர்ஸ்ட் கன்சாலிடேட்டட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் ஜெனரலா நம்ம சொல்ல முடியாது, சாலரிஸ் தான் மேக்ஸிமம் எடுப்பாங்க. சோ என்னன்னா ஃபர்ஸ்ட் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியானா என்னது அப்படின்னு சொல்லணும். அது 266 கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. இது என்னன்னா ஆல் ரெவென்யூ ரிசீவ்டு லோன்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதோட நிறை குறை எல்லாத்தையுமே சேர்த்துதான் அங்க வந்து சார்ஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? சோ எக்ஸ்பெண்டிச்சர் ஃபண்ட்னு வச்சுக்கோங்களேன். இந்த இதுல நம்ம காசு எடுக்கணும் எக்ஸ்பெண்டிச்சருக்கு அப்படின்னா அது வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே. சோ இது எப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து இந்த ஃபண்ட்ல வந்து சார்ஜ் பண்றாங்கன்னா இது வந்து பார்லிமெண்ட் ஓட் பேஸ் பண்ணி சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம ஃபேமிலி இருக்கு, சில எக்ஸ்பென்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணுவோம். ஒரு மாசம் வீட்டுக்கு ஒரு கட்டில் வாங்கணும், ஒரு சேர் வாங்கணும், ஏசி வாங்கணும் அப்படின்னா அது வந்து எக்ஸ்ட்ரா இருக்க காசுல இருந்து வேணும்னா அப்பா ஓகே சொன்னாங்கன்னா நம்ம வாங்கிப்போம். கரெக்டா? ஆனா சில காசெல்லாம் இருக்கும் அதெல்லாம் பண்ணிதான் ஆகும். எக்ஸாம்பிள், வீட்டுக்கு அரிசி வாங்குறது, மளிகை சாமான் வாங்குறது, கேஸ் பில்லு, கரண்ட் பில்லு, இதெல்லாம் என்னது அப்பா பார்க்கவே தேவையில்லை, இதுதான் மாசம் மாசம் செலவாகுது, இந்த அம்மா கையில கொடுத்துருவாங்க அப்படியே. ஓகே. சோ அந்த மாதிரி கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா தே ஆர் நாட் சப்ஜெக்ட் டு த ஓட் ஆஃப் த பார்லிமெண்ட். இந்த எக்ஸ்பெண்டிச்சர் கண்டிப்பா இந்தியாவுக்கு ஆகும். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இத்தனை பேர் இருக்காங்க, ஹைகோர்ட் ஜட்ஜ் இத்தனை பேர் இருக்காங்க, எல்லாருக்குமே சம்பளம் கொடுக்கணும். கரெக்டுங்களா? சோ இட் இஸ் நாட் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் த பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் ஓட்டு போட்டு தான் காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுதான் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. இப்ப நீங்க ஜட்ஜா இருக்கிறீங்க, உங்ககிட்ட பார்லிமெண்ட் ஓகே சொன்னாதான் உங்களுக்கு சம்பளம் வரும். இப்ப நீங்க கவர்மெண்ட்டுக்கு எகேன்ஸ்டா பார்லிமெண்ட்டுக்கு எகேன்ஸ்டா ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் போடுவீங்க? யோசிச்சு பாருங்க. நோ மேம், போட மாட்டோம். கரெக்டுங்களா? சோ இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரிக்காக தான் அவங்களோட சம்பளம் எல்லாம் என்னது பார்லிமெண்ட்டுக்கு அப்பாற்பட்டு ஓட்டு போடுறியோ இல்லையோ கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ல இருந்து போயிடும். ஓகே. சோ திஸ் இஸ் தி ஐடியா ஆஃப் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, என்ஷூரிங் இண்டிபெண்டன்சி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் ஃபார் ஆல் கீ கான்ஸ்டிடியூஷனல் ஆபீசர். நமக்கு மட்டும் கிடையாது, எலெக்ஷன் கமிஷனு, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறமா முக்கியமான கீ போஸ்ட்ல இங்க இருந்து தான் காசு போகும். ஓகே. சோ ரெலவென்ட் ப்ரொவிஷன் என்ன அப்படின்றத எழுதிருவீங்க. என்னென்ன ஃபண்ட் போகுது, அலவன்ஸ் டு தி சேர்பர்சன், டெப்டி சேர்பர்சன், ராஜ்யசபா நம்ம பார்த்தோம், நம்ம லெஜிஸ்லேச்சர் பார்க்கும்போது பார்த்தோம். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் நீங்க சொன்னது, பென்ஷன் எல்லாமே, நான் சொன்ன மாதிரி கான்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி கமிஷனு, எலெக்ஷன் கமிஷனு, எனி அதர் எக்ஸ்பெண்டிச்சர் பார்லிமெண்ட் கொடுக்க தேவையில்லை. டைரக்ட்லி கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். சோ அங்கங்க படிச்சதை வச்சு நீங்க இந்த ஆன்சரை ரொம்ப அழகா எழுதி முடிச்சிடலாம். பினான்சியல் ஆட்டோனமி, எக்ஸிகியூட்டிவோ லெஜிஸ்லேச்சரோ உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. சோ இந்தியாவோட இண்டிபெண்டன்சிக்காக we have this type of fund அப்படின்னு சொல்லி கன்க்ளூஷனை முடிச்சிருப்பீங்க. ஓகே. சோ நம்ம சின்ன வயசுல பார்த்த மாதிரி இந்த 4 லைன் 5 லைன் இது படிச்சாதான், யாரெல்லாம் கொஸ்டின் பேங்க் மாதிரி உன்னை எதிர்பார்த்து நான் படிப்பேன் மனசு வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாம் நம்ம கிளியர் பண்றது கஷ்டம். சோ இட் இஸ் அ வாஸ்ட் ஏரியா. எல்லா இடத்துலயும் நாலேஜ் அக்வயர் பண்ணிக்கிட்டு கொஸ்டின் எப்படி கேக்குறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம எழுத தெரியும். ஓகே. நவ் கம்மிங் டு பெர்இன்க்யூரியம். பெர்இன்க்யூரியம்னா என்னது? லிட்ரலி பாத்தீங்கன்னா லேக் ஆஃப் கேர்னு சொல்லுவாங்க, மிஸ்டேக்னு சொல்லுவாங்க.
தெரியாம தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தப்பை யாரு பண்றா? ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ ஏதோ ஒரு கோர்ட் பண்ணுது. எப்படி? ஏதோ ஒரு லா இருக்கு, ஒரு முக்கியமான கேஸ் இருக்கு, ஹையர் பெஞ்ச் கேஸ் இருக்கு, அது தெரியாம ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னும் போது இட் இஸ் டிஸ்ரிகார்டட் ஆஸ் அ பைண்டிங் பிரசிடென்ட். அதாவது இத ஒரு பிரசிடென்டா எடுத்துக்க கூடாது. இட் இஸ் நாட் பைண்டிங் அண்டர் ஆர்டிகல் 141. ஏன் இந்த ஆர்டிகல் 141 கொண்டு வரும்? இது கான்ஸ்டிடியூஷனுக்கு கீழே கேட்டதுனால 141 கொண்டு வரும். ஓகேங்களா? சோ பெர்இன்க்யூரியம் ஒரு ஜூரிஸ்ப்ருடன்ஸ் கான்செப்ட், அதை கொண்டு வந்து இங்க கேட்டதுனால 141ஓட லிங்க் பண்ணி எழுத போறீங்க. இந்த மாதிரி பிரசிடென்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு ஒரு டாக்டரின் இருக்குன்னு 141 கீழே கத்து கொடுத்தனா லாஸ்ட் கிளாஸ்ல எஸ் ரூல் ஆஃப் ஸ்டேர் டெசிசிஸ். இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்ற ரூல் வந்து ரூல் ஆஃப் ஸ்டேர் டெசிசிஸ். இதுக்கு எக்ஸெப்ஷன் என்னது? பெர்இன்க்யூரியம். ஏன்னா தப்பா அவங்க சொல்லிட்டா நம்ம கேட்க கூடாது. சோ ஸ்டாட்யூட்டரி ப்ரொவிஷனை ஓவர் லுக் பண்ணிட்டாங்க, அதை ஒழுங்கா பார்க்கல, இல்லைன்னா பைண்டிங் லார்ஜர் பெஞ்சோட டெசிஷனை சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ பார்க்கல அப்படின்னும் போது இந்த பெர்இன்க்யூரியமா மாறிடும். அது ரிலேட்டடா 2 கேஸ் லா என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, இக்னரன்ஸ் ஆஃப் லா ரெலவென்ட் லா இருந்ததுன்னா பெர்இன்க்யூரியம் அது பைண்டிங் இல்லைன்னு சேம் விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி எர்லியர் டெசிஷன் பெர்இன்க்யூரியமாக இருந்துச்சுன்னா அத எர்லியர் டெசிஷனை எடுத்துக்கல அதே கோர்ட் அப்படின்னும் போது அது பெர்இன்க்யூரியமா ட்ரீட் பண்ணிக்கலாம் நீங்க அப்படின்றத இந்த கேஸ் லால சொல்லியிருப்பாங்க. ஏதாவது ஒரு கேஸ் நீங்க கோட் பண்ணுங்க. மேக்சிமம் இந்த மாதிரி விஷயத்துக்கு கேஸ் தெரியலனாலும் பரவாயில்ல, கான்செப்டையும் ஆர்டிகளையும் பக்காவா கோட் பண்ணீங்கனாலே டீசென்ட் மார்க் கிடைச்சிரும். அதுக்குன்னு எனக்கு கேஸ்ல தெரியும் நான் எழுதாம வருவேன், தெரிஞ்ச வரைக்கும் கரெக்டா எழுதிருங்க. ஓகே, சோ இப்ப 12 o'clock பிரேக் விட்டுருக்கணும். நான் வேணா ஒரு 15 minutes பிரேக் விட்டுட்டு 12:30 வந்து we will restart. Okay, shall we go for a small break, come back? Okay, done. 12:30 we will restart. சொல்லுங்க பவித்ரா. மேம் இன்கேஸ் வந்து நம்மளுக்கு இப்போ கேஸ்லாம் நேம் மறந்துருச்சு, பட் ஆனா உள்ள இருக்கிற நம்மளுக்கு என்ன ஹெல்ப் பண்ணிருக்காங்க இதெல்லாம் ஞாபகம் இருக்கு அப்படின்னா அது என்ன மாதிரி மேம் சமாளிச்சு எழுதுறது? சமாளிபிகேஷன் எப்படி பண்றதுன்னா, இட் இஸ் செட்டில்டு பிரின்சிபல் ஆஃப் லா அப்படின்னு போட்டு எழுதிருங்க. ஓகேங்களா? திருப்பி இது சமாளிபிகேஷன் தான். ஓகே, கேஸ் லா ஞாபகம் வச்சுக்கிறது தான் உத்தமம். இல்லனா இட் இஸ் செட்டில்டு பிரின்சிபல் ஆஃப் லான்னு போட்டு எழுதலாம். மேம் அது ஓகே மேம், பட் ஆனா லேண்ட்மார்க் கேசஸ் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் மேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த பெர்இன்க்யூரியம் இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்பெக்டட் क्वेश्चंसலயே நம்மளுக்கு இருக்காது. நம்மளுக்கு ஏதோ ஒரு மூலையில மசில் மெமரியில அதோட ஃபேக்ஸோ இல்ல ஹெல்ட் என்னவோ அது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா நம்மளுக்கு கேஸ்லாம் கரெக்ட்டா ஞாபகம் இருக்காது. ஓகே ஆமா, இது செட்டில்டு क्वेश्चन ஆஃப் லா ஒரு டைப். ஐபிசி கான்ட்ராக்ட்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீங்க வந்து இல்லஸ்ட்ரேஷனா போட்டு கூட எழுதலாம். ஓகே மேம். ஓகே, थैंक यू. ஓகே, டன். we will go for break and come back. ரீஸ்டார்ட் பண்ணிடலாம். கிளாஸ் ரீஸ்டார்ட்டட்னு சொல்லி நீங்க எந்த குரூப்ல இருக்கீங்களோ அந்த குரூப்ல போட்டுடலாம். சோ நெக்ஸ்ட் 2019 क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா, ரைட் a short note on equal pay for work. இது நம்ம டிபிஎஸ்பில படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் டாக்டரின் ஆஃப் வெய்வர் நானே ஃபண்டமெண்டல் ரைட்ல உங்களுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் டாக்டரின் ஆஃப் கர்லரபிள் லெஜிஸ்லேஷன். சோ இந்த 246 ஆர்டிகல் ரிலேட்டட் டாக்டரின்ஸ் நம்ம செப்பரேட்டா ஒரு கிளாஸ் வச்சுக்கலாம். நேத்து நம்ம பேசணும். சோ we will have a class. அது நாளைக்கு வைக்கலாமா இல்ல நாளைக்கு டிரான்ஸ்லேஷன் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். சோ நம்ம நாளைக்கு வச்சாலும் ஓகே தான். டிரான்ஸ்லேஷன் நமக்கு வாங்குறோம், ஒரு கிளாஸ் டிரான்ஸ்லேஷன் இருக்கிறது ரொம்பவே முக்கியம். சோ we will decide on that. We will have a separate class on doctrines in constitution and also வேற லெஃப்ட் அவுட் ஏரியா ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அதையுமே நான் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். நோ வரிஸ். சோ இது பாத்தீங்கன்னா ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். அதோட மீனிங் என்னது? பர்சன்ஸ் வந்து ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, சப்ஸ்டான்ஷியலி சேம் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சேம் ரெமுனரேஷன் கொடுக்கணும். ஜெண்டர் பேஸ்டா, காஸ்ட் பேஸ்டா, ஸ்டேட்டஸ் பேஸ்டா கம்மியா கொடுக்க கூடாது. எஸ், எக்ஸாக்ட்லி. சோ ஈக்குவல் ஒர்க் ஃபார் ஈக்குவல் பேனோட நம்ம என்ன நினைச்சுப்போம்னா, வெறும் ஜெண்டர் பயாச மட்டும் நினைப்போம். அது கிடையாது, காஸ்ட் பயாஸும் சேர்ந்து இருக்கு. இந்த காஸ்ட் ஆளுங்க ஒரே வேலையா காஸ்ட் ஆளுங்க மாத்தி பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, காஸ்ட பேஸ் பண்ணி கம்மி காசு கொடுப்பாங்க. ஜெண்டர் பேஸ்ட் ரொம்ப வைட் ஸ்ப்ரெட்டா இருக்கு.
இதுவும் உண்டு. சோ அதையுமே எழுதிட்டு இது எந்த ஆர்டிகல் எஃபெக்ட் பண்ணுது, ஆர்டிகல் 14ல இருந்து 16 வரைக்கும் எல்லாத்தையுமே எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் 39 clause C your DPSP இதுலதான் வந்து ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் ஃபார் மென் அண்ட் விமன் ஜெண்டர் பேஸ்ல டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்கன்றத ஸ்பெசிபிக்கா சொல்லியிருப்பாங்க. அதையும் சொல்லிட்டு சிந்து சொன்ன கேஸ்லா மாதிரி ஒரு கேஸ்லாவும் எழுதிட்டு இல்ல வேற இந்த கேஸ்லாவும் நீங்க எழுதலாம். ஜெண்டர் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ் இது ப்ரொமோட் பண்ணுது. இந்த ஜெண்டர் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ் எங்க கொடுத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரியாம்பிள்ல கொடுத்திருப்பாங்க. சோ பிரியாம்பிள்ல சொன்னது எல்லாத்தையும் அப்ஹோல்ட் பண்றதுக்காக தான் நமக்கு இந்த மாதிரி கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி எழுதணும். இது 1 மார்க்குக்கு நம்ம எழுதணும். ஓகேயா? சோ இது பத்தும் அவங்க கொடுத்திருக்க இடத்துக்கு சுருக்கி சுருக்கி எழுதுனா இதை எழுதிடலாம். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா டாக்டரின் ஆஃப் வெய்வர். யாராவது டாக்டரின் ஆஃப் வெய்வர் ஓல்டு ஸ்டூடெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆர்டிகல் 13ல வரும் மேம். லைக் எந்த லா வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இது பண்ணதோ அது வந்து சப்போஸ் பிரிக்க முடியும்னா ஒரு பார்ட் மட்டும் வேவ் பண்ணிட்டு மத்தத நம்ம வந்து வச்சுக்கலாம். சிந்து சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? நான் செவரபிலிட்டியோட கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வேவ் பண்ண முடியுமா முடியாதுன்றது டாக்டர் ஆஃப் வேவர் வரும். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் ரைட் நம்ம வேணாம்னு சொல்ல முடியுமா? இப்ப ரைட் டு டை இருக்கா நமக்கு? ரைட் டு எனக்கு வந்து ரைட் டு லைஃப் வேணாம், நான் செத்து போறேன் அப்படின்ற மாதிரி இருக்கா? கிடையாது. ஓகேங்களா? ஹேமலதா, நீங்க இந்த டாக்டரின் எழுத சொன்னா என்னென்ன எழுதுவீங்கப்பா? ஃபர்ஸ்ட் திங் டாக்டரின் ஆஃப் வெய்வர்ன்றது என்னன்றது ஒரு 2 லைன். த பர்சன் ஹூ வாலண்டரி ரைட் அப்படின்றத எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை கான்ஸ்டிடியூஷன் கூட கனெக்ட் பண்ணலாம் மேம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் cannot be waived by any அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, வெரி குட். இதுக்கு ஏதாவது கேஸ்ல நீங்க சப்போர்ட் பண்ணலாமா? ஐ திங்க் ஏகே கோபாலன்ஸ் கேஸ் வரும்னு நினைக்கிறேன் மேம். ஏகே கோபாலன் கேஸ் வரும். இன்னும் நீங்க கியான்கவ் கேஸ் சொல்லலாம் இல்லையா? ரைட் டு டை நம்ம அந்த கேஸ்ல தான் வெய்வர், டாக்டர் ஆஃப் வெய்வர் வந்து தெளிவா சொல்லியிருப்பாங்க. இந்த கேஸ்ல கூட அவங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு டாக்ஸ் வந்து அவங்க கேட்கும் அப்படிங்கிற மாதிரி சிவரஞ்சனி பேசுறது எனக்கு பாதிதான் கேக்குது. சிவரஞ்சனி பேசுறது ஸ்டக் ஆகுது. இட்ஸ் ஓகே. விமலாத்தா சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க உங்களோட ஆன்சர். விமலாத்தனா கரெக்டுங்களா? ஓகே, தெரியாம கை ரைஸ் பண்ணிட்டாங்க போல. இட்ஸ் ஓகே, நோ இஷ்யூஸ். சோ இப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் டாக்டரின் ஆஃப் வெய்வர்னா என்னன்னு சொல்லணும். என்னன்னா ஒரு ரைட்டை அபேண்டன் பண்றது, ரிலிங்குவிஷ் பண்றது, எனக்கு வேணான்னு சொல்றது, அதுதான் டாக்டரின் ஆஃப் வெய்வர். ஓகேங்களா? அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் லா ஃபண்டமெண்டல் ரைட் cannot be waived அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். எதுக்காக இட் cannot be waived? பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல, பெனிஃபிட் ஆஃப் பப்ளிக். எனக்கு ரைட் டு லைஃப் வேணாம், சரி நான் அடிமையாவே இருக்கேன், அன்டச்சபிலிட்டி எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு நம்ம மிரட்டுறவங்க அதை டேப் பண்ணி நிறைய பேரை சொல்ல வைப்பாங்க. கரெக்டுங்களா? சோ அந்த மாதிரி பப்ளிக் இன்ட்ரெஸ்டுக்காக இருக்கக்கூடாது அப்படின்ற ரேஷனலாவும் நீங்க கண்டிப்பாக எழுதணும். ஒரே ஒரு செகண்ட், ஸ்டாப் வீடியோ. யா, அதையும் நீங்க எழுதணும். அதே மாதிரி நிறைய கேஸ் லாஸும் நீங்க கோட் பண்ணலாம். ஏகே கோபாலன் கேஸையும் கோட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கியான்கா ஒரு கேஸ் இருக்கு பாத்தீங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ல ரைட் டு லிவ் இருக்கு, நான் செத்து போறேன், எனக்கு ரைட் டு லைஃப் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது. ஓகேங்களா? சோ அதையுமே நீங்க கொண்டு வந்து எழுதலாம். இது 1 மார்க்குக்கு. அடுத்த 1 மார்க்குக்கு நீங்க எழுத வேண்டிய ஏரியா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கலரபிள் லெஜிஸ்லேஷன். இந்த டாக்டர்ஸ் தான் செப்பரேட் கிளாஸ்ல நம்ம படிக்க போறோம். இருந்தாலும் கலரபிள் லெஜிஸ்லேஷன் இப்ப பாத்துக்கலாம். கலரபிள் லெஜிஸ்லேஷன் அப்படின்னா ஆர்டிகல் 246 ஒண்ணு இருக்கு. அந்த 246ல என்ன சொல்றாங்க அப்படின்னா சென்டர், ஸ்டேட் இது ரெண்டுத்துக்குமே நாங்க ஒரு ஏரியா கொடுப்போம். அந்த ஏரியால இருந்து தான் லா பண்ண முடியும். சோ யூனியன் லிஸ்ட்னு தனி லிஸ்ட் இருக்கு, அதே மாதிரி ஸ்டேட் லிஸ்ட்னு தனி லிஸ்ட் இருக்கு. அவங்க உங்களுக்கு லிஸ்ட்ல என்னென்ன என்ட்ரிஸ் கொடுத்திருக்காங்களோ அது அவங்க லா பண்ணிக்கோங்க, மாத்தி மாத்தி பண்ணக்கூடாது அப்படிங்கறது தான் வந்து 246. இந்த லிஸ்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா Schedule 7 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றது, நம்ம லிஸ்ட்ல ஏதோ ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த வார்த்தையை டெவலப் பண்ணி அடுத்த லிஸ்ட்ல போய் லெஜிஸ்லேட் பண்ணிடுறது. ஓகேங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரின் கரன்சி, இது ரிலேட்டடா ஏதாவது லா கொண்டு வரணும், எக்ஸ்சேஞ்ச பத்தி கொண்டு வரணும்னா சென்டர் தான் கொண்டு வரணும். ஓகே? ஆனா வந்து நான் என்ன பண்ணுவேன், ஸ்டேட் சில டாக்ஸ் எல்லாம் போடலாம். இப்போ நான் டாக்ஸ்ன்ற பேர்ல
ஃபாரின் கரன்சியை எப்படி நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து என்ன ரேட்ல இருக்கணும், எங்க ஸ்டேட்டுக்குள்ள வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு ஃபுல்லா நான் லா போட்டு வச்சிருக்கேன். டாக்ஸ் தான், லாவோட பேரு டாக்ஸ், ஆனா உள்ள இருக்க கரு எங்க போகுது, என் லிஸ்ட தாண்டி யூனியன் லிஸ்டுக்கு போயிடுது. ஓகேயா? சோ இந்த மாதிரி பாக்குறதுக்கு இந்த புலித்தோல் போத்திய ஆடு இருக்கு பாத்தீங்களா, சோ அந்த கதை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது உள்ள இருக்கு ஆடு, ஆனா புலியோட தோலை மேல போத்திக்கும். அதே மாதிரி வாட் ஐ கேனாட் டூ டைரக்ட்லி ஒரு விஷயத்த நான் பண்ண முடியல அப்படின்றதுக்காக அதுக்கு வேற கலர் கொடுத்து இன்டைரக்டா நான் இன்னொருத்தர் ஏரியாவை அப்ரோச் பண்றது, இதுக்கு பேரு தான் டாக்ட்ரின் ஆஃப் கலரபிள் லெஜிஸ்லேஷன். இந்த மாதிரி நான் இன்னொருத்தர் ஏரியாவை அப்ரோச் பண்ணனா அந்த லா வாய்ட். ஓகே, சோ மீனிங் என்னது, டாக்ட்ரின் ஆஃப் கலரபிள் லெஜிஸ்லேஷன், வாட் cannot be done directly cannot be done indirectly also. இன்டைரக்ட்லி நீ பண்ணக்கூடாது. இதுக்கான லாட்டின் மேக்ஸிம் இதுதான். இது என்ன சொல்றாங்கன்னா, லெஜிஸ்லேச்சர் அதோட சப்ஜெக்டுக்கு மட்டும்தான் லெஜிஸ்லேட் பண்ணணும். டிஸ்கைஸ் பண்ணி ஏமாத்தி மத்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ள என்டர் ஆகக்கூடாது. சப்ஸ்டன்ஸ் ஆஃப் லா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார்ம் ஆஃப் லா, அதாவது பேரு என்ன வேணாலும் இருக்கலாம், சப்ஸ்டன்ஸ் ஆஃப் லா எங்க இருக்குன்னு பார்த்து மத்தவங்க இதுல போயிருந்துச்சுன்னா வந்து நம்ம வந்து ஸ்ட்ரக் டவுன் பண்ணிடணும். இதே மாதிரி இருக்க டாக்டர்னு பேரு தான் டாக்டரின் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் இன்னும் டாக்டரின் இருக்கு. இது ரெண்டுத்தையும் நம்ம அடுத்த கிளாஸ்ல டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இப்ப இருக்கு கலரபிள் லெஜிஸ்லேஷன்னா என்ன அப்படின்றத பாத்துப்போம். ஓகேங்களா? இதுக்கான பேசிஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 245 246ல இருக்கு. 7th ஸ்கெட்யூல் நான் சொன்ன மாதிரி இதுல இருக்கு. இதோட இன்டர்பிரிட்டேஷன் 2 கேஸ்ல ரொம்ப முக்கியம். அதுல ரொம்ப முக்கியமான கேஸ்ல இந்த கேஸ்ல தான் பீகார் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டேட்டோட சப்ஜெக்ட் என்ட்ரி லிஸ்ட் 18 இருக்கும். ஆனா வந்து எல்லா ஸ்டேட்டும் ஓகே, பிரின்ஸ்லி ஸ்டேட்னு அந்த டைம்ல ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருந்துச்சு. அதோட கண்ட்ரோல் வந்து யூனியன் கிட்ட தான் இருக்கும். இந்த ஸ்டேட் லிஸ்ட் நம்ம பீகார் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ட்ரி 18 யூஸ் பண்ணி பிரின்ஸ்லி ஸ்டேட்டையும் கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு லா போட்டுருவாங்க. இது வந்து எக்ஸசிவ் லெஜிஸ்லேட்டிவ் கம்பீட்டன்ஸ், நீங்க கலரபிள் லெஜிஸ்லேஷன் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி ஸ்ட்ரக் டவுன் பண்ணிடுவாங்க. அதுதான் இந்த கேஸ் லா. சோ இது வந்து லெஜிஸ்லேட்டிவ் அவுட்ரீச், மிஸ்யூஸ் ஆஃப் பவரை கண்ட்ரோல் பண்ணுது, ரூல் ஆஃப் லாக்கு கீழே கொண்டு வருது, ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை காப்பாத்துது அப்படின்னு சொல்லி கன்க்ளூஷன் கொடுத்து முடிச்சிட்டீங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்கும். சோ இந்த மாதிரி தான் ஆன்சர் எழுதணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இதுவும் 2019 கொஸ்டின் தான். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன், இது யாராவது படிக்கிறீங்களா? Write short notes on the following. Constituent Assembly, Welfare State, Attorney General of India as Chief Legal Advisor of the Government of India. ஓகே, இது மூணுக்குமே டைரக்டா நமக்கு ஆன்சர் தெரியுமா? கான்ஸ்டிடியூஷன் படிக்கும் போது இது மூணுத்தையுமே வந்து யாராவது யோசிச்சிருப்பாங்களா? ஜெனரலுக்கு அவரோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்கும் மேம், டு அட்வைஸ் இது இருக்கும். ஆனா கான்ஸ்டிடியூஷன் ஜெனரலா படிக்கும் போது இந்த क्वेश्चन நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமான்னு கேக்குறேன். பண்ண மாட்டோம். ஓகேங்களா? தட்ஸ் வை 2019 இஸ் a peculiar question paper. இந்த மாதிரி क्वेश्चन நமக்கு கேட்பாங்களான்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். இருந்தாலும் 2019 பேப்பரை நம்ம சால்வ் பண்றோம். 2023 பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது. ஆனா we should be ready for anything. யாராவது ஒருத்தர் கால் பண்ணி டார்ச்சர் பண்ற சைலண்ட்ல வச்சிருக்கலாம். ஐ எம் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார் த கால் ஃப்ரம் மை டாட்டர். ஏன்னா கிளாஸ் இருக்கும்போது ஏதாவது பண்ணலான்றதுக்காக டு நாட் டிஸ்டர்ப்ல போட்டிருக்கேன். அவ திருப்பி கால் பண்ணிட்டு இருக்கா. சாரி. ஓகே, சோ கான்ஸ்டிடியூவன்ட் அசெம்பிளிய பத்தி நமக்கு தெரியும், ஜென்ரலா தெரியும். இந்த கொஸ்டினை ரிப்பீட் பண்ணுவாங்களான்னு கேட்டா 99% பாசிபிலிட்டி இல்ல. இருந்தாலும் ஒரு டஃப் பேப்பர் கேட்டாங்கன்னா எப்படி இருக்கும்ன்றதுக்காக தான் இதை எடுத்து வந்திருக்கேன். சோ ஜஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணாலே போதும். கான்ஸ்டிடியூவன்ட் அசெம்பிளி தான் ஃபர்ஸ்ட். எஸ் மேம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, எப்படியாவது இழுத்து பிடிச்சு முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா? சோ கான்ஸ்டிடியூவன்ட் அசெம்பிளி அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம கான்ஸ்டிடியூஷனை டிராஃப்ட் பண்றதுக்கும் அடாப்ட் பண்றதுக்கும் அவங்களை நம்ம யூஸ் பண்ணோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசெம்பிளி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா
கேபினெட் மிஷன் பிளான் ஒண்ணு கொண்டு வந்தாங்க 1946ல. அதுல இருந்துதான் நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் நம்மளோட கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளிய. ஒரிஜினலி நம்ம கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளில 389 மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஓகேங்களா? ஆனா நமக்கு பார்ட்டிஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 299 மெம்பர்ஸ் தான் நம்ம கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளில இருந்தாங்க. இது ஆக்சுவலி ஃபார்ம் பண்ண டேட் பாத்தீங்கன்னா December 6, 1946ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மெம்பர்ஸ் வந்து எப்படி எடுத்தாங்கன்னா குடுத்தாம் போக்குல இந்தியால இருந்து எல்லா இடத்துலயும் வாங்க அப்படி எல்லாம் கிடையாது. தேவர் இன்டைரக்ட்லி எலெக்டட் ப்ரொவின்சியல் லெஜிஸ்லேச்சர்னு சொல்லுவாங்க. ஒரு இடம் ஒரு ப்ரொவின்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சு எடுத்து அதுல இருந்து இன்டைரக்டா ஒரு ஆளை நாமினேட் மாதிரி பண்ணி கொண்டு வந்துதான் நம்மளோட கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளில ஒரு ஆளை செலக்ட் பண்ணிருக்காங்க. சோ ஒரு ஆளுமே ஒரு ப்ராவின்ஸையும் வந்து ரெப்ரசென்ட் பண்ணாங்க. பிளஸ் பிரின்ஸ்லி ஸ்டேட்டும் நிறைய இருந்துச்சு. இந்த நிசாம் ஆஃப் ஹைதராபாத், அப்புறம் வந்து நம்மளோட மைசூரு, வேற என்ன பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்துச்சு. சோ அங்கங்க ராஜாக்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்தியா கூட நான் இருக்கேன் ஆனா எனக்கு தனியா ஒரு ஸ்டேட்டஸ் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க இல்லையா. லாஸ்ட்ல நம்ம அபாலிஷ் பண்ணது வந்து நம்மளோட ஜம்மு அண்ட் காஷ்மீர். சோ அந்த மாதிரி இருக்க ஸ்டேட்டஸ் எல்லாமே இருந்துச்சு. சோ அதுல இருந்தும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளில ஒரு பார்ட்டாக இருந்தாங்க. நம்ம எப்போ நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் டே செலிப்ரேட் பண்ணுவோம், எப்போ கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ணோம் அந்த டேவை கண்டிப்பா நீங்க எழுதணும். இதுல முக்கியமான விஷயம் 15 விமன் இருந்தாங்க கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளில. சோ இந்த ஆன்சரை உங்களுக்கு மெயின்ஸ்ல கேட்க வாய்ப்பு இல்லைனாலும் கண்டிப்பா இன்டர்வியூல கேட்க வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? ஒரு ஜென்ரலா ஒரு ஐடியா இந்த பிள்ளை எவ்வளவு அவேரா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இதை பத்தி கேட்பாங்க. ஒரு லா ஸ்டூடெண்ட்டுமே கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளியை பத்தி சில பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஓகே, சோ அது தெரிஞ்சிருந்தா ஒரு அவேரான ஆள், நான் சொன்னேன்ல ஒரு அவேரான லா ஸ்டூடெண்டாக இருந்தால் நல்ல மார்க் எடுக்கலாம், கண்டிப்பா கிளியர் பண்ணி ஜட்ஜ் ஆகலாம். அதுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து பாத்தீங்கன்னா இதோட முக்கியம் என்னது, கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி தானே எல்லாமே. அதுதான் சாவரன் டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக் இந்தியாவையே கொடுத்துச்சு. டைவர்ஸ் மல்டி சொசைட்டிக்கு எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கறது. எவ்வளவு நம்ம டைவர்ஸா இருந்தாலும் நம்மள ஒண்ணு சேர்க்கறது ஒரே ஒரு பேர் தான், இந்தியா பாரத் தட் கான்ஸ்டிடியூஷன். சோ அந்த விஷயத்த நீங்க சொல்லி முடிச்சிடணும். சோ பேசிக்கா இது ஒரு ஃபேக்சுவலான கொஸ்டின். லாஸ்டா வேணா நீங்க இதை ஆட் பண்ணலாம். நம்ம பார்லிமெண்ட்டுக்கு கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளியோட பவர் கிடையாது, வானலாவிய பவர் கிடையாது. நம்ம இந்த கேசவானந்த பாரதி கேஸ் வந்துச்சு பாத்தீங்களா. சோ அந்த கேஸ் மினர்வா மில்ஸ் கேஸ் நம்ம நேத்து தான் பார்த்தோம். சோ அதுல ஒரு 2 கேஸ் நீங்க வேணா ஆட் பண்ணி இந்த ஆன்சரை முடிச்சிடலாம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா வெல்ஃபேர் ஸ்டேட். பொதுவா எவ்வளவு வைடா கேட்டு வச்சிருக்காங்க பாருங்க. வெல்ஃபேர் ஸ்டேட் இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? மேம் இது வந்து ஜூரிஸ்ப்ருடன்ஸ்ல ரெண்டா பிரிப்பாங்க, போலீஸ் ஸ்டேட், வெல்ஃபேர் ஸ்டேட். போலீஸ் ஸ்டேட்ல வந்து சிட்டிசன்ஸ் வெல்ஃபேர் இருக்காது. தான் நிறைய எடுத்து வச்சிருக்காங்க. ஜூரிஸ்ப்ருடன்ஸ்ல போலீஸ் ஸ்டேட்னு ஒண்ணு இருக்கும், வெல்ஃபேர் ஸ்டேட்னு ஒண்ணு இருக்கும். அப்ப போலீஸ் ஸ்டேட்னா என்னது? போலீஸ் ஸ்டேட்ல சப்ஜெக்ட்ஸோட நலன் இருக்காது, அந்த ஸ்டேட்டுக்கு வந்து கொஞ்சம் டாமினேட்டிவ் பவர் இருக்கும். வேற வெல்ஃபேர் ஸ்டேட்ல வந்து கிம் உங் ஜோன் யார் அது? கொரியா, நார்த் கொரியா. ஓகேங்களா? அது போலீஸ் ஸ்டேட். நீ வந்து லீடரை பார்த்து அழுவல, ஐயோ சார் நீங்க ஏன் ஒல்லி ஆயிட்டு, சம்பந்தம் இல்லாம அவரை பார்த்து அழுவணும், ஐயோ. ஓகேங்களா? அவரோட படம் எல்லாம் வந்து தூசி பட்டு இருந்துச்சுன்னா தேச துரோகம், நிக்க வச்சு சுற்றுவாங்க. சோ இந்த மாதிரி இருக்கிறது போலீஸ். டிபிஎஸ்பில நிறைய பிரின்சிபல்ஸ் வந்து வெல்ஃபேர் ஸ்டேட் கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க. மொத்தமே டிபிஎஸ்பி பத்தி தான் நீங்க எழுதணும். குட் திங்கிங். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வெல்ஃபேர் ஸ்டேட்னா என்னன்னு எழுதுவீங்க. வெல்ஃபேர் ஸ்டேட் இஸ் வேர் கவர்மெண்ட் வந்து ஆக்டிவ்லி ப்ரொமோட் பண்ணுவாங்க சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் வெல்பீயிங் ஆஃப் த சிட்டிசனை. இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. மேம் ப்ரொமோட் பண்றாங்களான்னு கேட்காதீங்க, இதெல்லாம் நீங்க எக்ஸாம்க்கு எழுதணும். ஓகே, ப்ரொமோட் பண்றது அப்புறம் நீங்க சர்வீஸ்க்கு போயிட்டு ப்ரொமோட் பண்ணணும். ஓகே, சோ பேசிக் நீட்ஸ், ரெடியூஸ் இன்இக்வாலிட்டி, மக்களோட நலனுக்காக மொத்த ஸ்டேட் சிஸ்டமே ஒர்க் பண்றதுக்கு பேரு தான் வெல்ஃபேர் ஸ்டேட். இத நீங்க ப்ராப்பர் வேர்ட்ஸ்ல கொண்டு வரணும். நமக்கு நிறைய விஷயம் தெரியும், ஆனா லீகல் வேர்ட்ஸ்ல அதை கொண்டு வரதான் டாஸ்கே. உங்களோட பேப்பர் நிறைய பேரு நல்லா ஆன்சர் பண்ணாங்க, ஆனா பேப்பர் 1 அவங்களது வாங்கி பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது கதை எழுதி வச்சிருக்காங்க, கதைக்கு மார்க் கிடையாது. ஓகே, சோ ஆக்டிவ்லி ப்ரோமோட் சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் வெல்பீயிங் ஆஃப் த சிட்டிசன். பேசிக் நீட்ஸ் அவங்களே பாத்துக்குவாங்க, இன்இக்வாலிட்டிய இல்லாம பண்ணுவாங்க, அப்படி எல்லாம் எழுதிட்டு கான்ஸ்டிடியூஷனல் பேசிஸ் எங்க டிபிஎஸ்பில தான் இருக்கு.
சோ ஜஸ்ட் டிபிஎஸ்பின்னு எழுதக்கூடாது, என்ன பார்த்து என்ன ரெலவென்ட் ஆர்டிகல். ரைட் டு லைவ்லிஹுட், அடெக்வட் லைவ்லிஹுட் எல்லாருக்கும் இருக்கணும். 19 கிளாஸ் ஏ 19 கிளாஸ் பி அதுல சொல்லிருக்கிறது. ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 47 ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன். 45 வந்து எஜுகேஷன். ஏன் எஜுகேஷனை நீங்க ஆர்டிஇ கூட கொண்டு வரலாம். ஓகேங்களா, மோகினி ஜெயின் கேஸ்லா ஆர்டிகல் 21 கேபிட்டல் ஏ எல்லாத்தையுமே எழுதலாம். அதுக்கப்புறம் சோசியல் செக்யூரிட்டி கொடுக்கணும் ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாம், அதெல்லாம் கொடுத்துருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எக்கனாமிக் சோசியல் ஜஸ்டிஸ்ல ப்ரொமோட் பண்ணணும், எஜுகேஷனல் இன்ட்ரெஸ்ட் அதிகம் பண்ணணும், ஸ்கெடியூல் காஸ்டுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ற சொல்லி இருந்திருப்பாங்க. சோ இது எல்லாம் ப்ரொவிஷன். இந்த ப்ரொவிஷனை பிராக்டிகலி நம்ம எப்படி என்ஜாய் பண்றோம் அப்படி நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட், இந்த ப்ரொவிஷன் வரைக்கும் எல்லாருமே மேக்சிமம் எழுதுவாங்க. ஓகேயா, நிறைய பேர் வந்து கதை எழுதுவாங்க, ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணவங்க ஆர்டிக்கலும் எழுதுவாங்க. நல்லா யோசிக்க தெரிஞ்சவங்க இத பிராக்டிக்கலாவும் ரிலேட் பண்ணி எழுதுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, எக்கனாமிக் சோசியல் ஜஸ்டிஸ் எல்லாம் கொடுக்கறது, பேசிக் நீடு கொடுக்கறது தான் வெல்ஃபேர் ஸ்டேட். ஹெல்த், எஜுகேஷன், லைவ்லிஹுட் எல்லாமே கொடுக்கணும் இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. இது எப்படி நடைமுறைக்கு கொண்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இருக்கு. ஓகேங்களா, சப்சிடைஸ் குட் ஃபுட்ஸ், அதுக்கப்புறம் கிரெயின்ஸ் எல்லாமே கொடுக்கணும் எலிஜிபிள் சிட்டிசன்ஸ்க்குன்னு இருக்கு. நமக்கு வந்து பிடிஎஸ் சிஸ்டம் இருக்கா, அதுக்கப்புறமா வந்து மிட் டே மீல்ஸ் சிஸ்டம் இருக்கா, ஸ்கீம் இருக்கா, அதை எழுதலாம். அடுத்து வந்து ப்ரொமோட் சோசியல் ஜஸ்டிஸ், வல்னரபிள் குரூப்ஸ்க்கெல்லாம் வந்து சோசியல் ஜஸ்டிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்க இருக்கு? we have the reservation system. You can quote article 16 as well, article 15 as well, 15 class 3, 15 class 4 எவ்வளவு இருக்கு. சோ அது எல்லாமே சோசியல் ஜஸ்டிஸ் தான். அது எல்லாமே கொடுத்து ரிசர்வேஷன் சிஸ்டம் பத்தி பேசி, அந்த ஸ்கெடியூல் ட்ரைப் எஸ்சி எஸ்டி ஆக்ட் தனியா இருக்கு, அது எல்லாத்தையுமே நீங்க கொடுக்கணும். நேஷனல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு, ஸ்டேட் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு, அது எல்லாமே நீங்க லிங்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஃப்ரீடமையும் கலெக்டிவ் வெல்ஃபேரையும் அது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ற இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா மினிமம் வேஜஸ் ஆக்ட், எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட், இது எல்லாமே வெல்ஃபேர் தான். மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் எவ்வளவு எக்ஸாம்பிள் இருக்கு. அதுக்கப்புறம் டாக்ஸேஷன் பாத்தீங்கன்னா, டாக்ஸேஷன் வந்து ப்ராப்பரா இருக்கா டபுளா இருக்கா அதெல்லாம் டிஃப்ரெண்ட். ஆனா ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷன் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். வெல்த் வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஒரு பெஸ்டான வே வந்து டாக்ஸேஷன். ஒருத்தர்கிட்ட மட்டும் வெல்த் போக கூடாது, எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் அப்படிங்கறது தான் வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன், டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ். இத பத்தி ஆர்டிகல் 38, 39B, 43 மூணுத்துலயுமே கலெக்டிவா பேசி இருந்திருப்பாங்க. இதுக்கு என்ன நம்ம பண்றோம்னு பாத்தீங்கன்னா ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷன். ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷன் 12 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறீங்களா இயர்லி, உங்களுக்கு டாக்ஸே கிடையாது. நீ இதே 30 லட்சம் சம்பாதிக்கிறியா, 40 லட்சம் சம்பாதிக்கிறியா 30%, 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறியா 30%. நீ சம்பாத்தியத்துக்கு ஏத்த மாதிரி உனக்கு அதிக டாக்ஸ். இப்போ 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கும் அதே பர்சன்டேஜ் தான், 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கும் அதே பர்சன்டேஜ் தான், 10 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கும் அதே பர்சன்டேஜ் தான். இது நியாயமா வருமா? நியாயமா வராது. ஏன்னா இந்த 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் பாவம். சோ அதனால டாக்ஸேஷன் ஒரு கான்செப்ட் நம்ம கிட்ட இருக்கு. அதே நம்ம எம்ஜி நரேகா ஸ்கீம் கரெக்டா, இத பாத்திருப்பீங்க. 100 நாள் வேலை வாய்ப்பா, ஆமாவா இல்லையா? சோ இந்த ஸ்கீமுமே எதுக்கு யூஸ் ஆகுது நமக்கு? எல்லாருக்குமே வெல்ஃபேர் கொடுக்கறதுக்காக. சோ இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே 100 days work scheme தானே மேம்? எஸ், அதான் 100 நாள் வேலை ஸ்கீம். ஓகேங்களா, எம்ஜி நரேகா நீங்க எழுதலாம். என்னது மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். ஓகே, சோ இந்த ஸ்கீமை பத்தியும் நீங்க எழுதலாம். சோ பாத்துக்கோங்க உங்க ஆன்சர் எப்படி இருக்கு. கான்செப்ட், லீகல் ப்ரொவிஷனு, அத பிராக்டிக்கலா லிங்க் பண்றது. இந்த மாதிரி நீங்க எதுக்கு யோசிக்கணும்னா, எல்லா ஆன்சருக்கும் யோசிக்க வேண்டாம், எல்லா ஆன்சருக்கும் ரேஷனலே வேணா இடம் இருந்தால் நீங்க எழுதலாம் ஒரு லைன். அதுவும் இந்த மாதிரி வெல்ஃபேர் ஸ்டேட் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க, கான்செப்டையும் பிராக்டிஸையும் லிங்க் பண்ற மாதிரி ஏரியாஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா மேக் யூஸ் ஆஃப் தட் சான்ஸ். ஓகே, சோ இந்த மாதிரி யோசிங்க. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? இன்னும் ஒரு 10 minutes we'll have the class and we will wind up. நான் உங்களுக்கு ஃபுல் சால்வ் பண்ண டாக்குமெண்ட் அனுப்பிச்சிடுறேன். ஓகே, சோ இது யாராவது படிங்க. Describe the superintendent's power and the duty of High Court to exercise such a powers over subordinate courts with the relevant provisions contained in the Constitution and the Code of Criminal Procedure. இது 2019லயும் கேட்டிருக்காங்க, 2023லயும் கேட்டிருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் ஏரியான்னு நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும் போதே சொன்னேன். எல்லாருமே லிஸ்ட் கேப்பீங்க, ஆனா ஒரு லிஸ்ட தவிர எல்லா கிளாஸையும் நீங்க அட்டென்ட் பண்ணீங்கன்னாதான்
எந்த ஏரியாவை எப்படி ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லிதான் புரிய வைக்க முடியும். சோ பெஸ்ட் திங் இஸ் டு லிசன் டு த கிளாஸ். ஓகே, சோ இங்க பாத்துக்கோங்க எங்க இருக்கு அந்த கொஸ்டின். நான் ஸ்க்ரால் டவுன், இங்க பாருங்க, இத படிங்க. Write a short note on the superintendent power of High Court over the court's tribunal subordinate to it. ஓகே, சோ ரெண்டும் ஒரே கொஸ்டின் தானே, ஆமாவா இல்லையா? இது கொஞ்சம் இழுத்து கேட்டிருக்காங்க, அதை கொஞ்சம் சுருக்கி கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே, சோ சூப்பரிண்டென்ட் பவர் ஆஃப் தி ஹை கோர்ட் இஸ் an இம்பார்ட்டன்ட் ஏரியா. என்ன கேக்குறாங்கன்னா எப்படி சூப்பரிண்டென்ட் பவர் இருக்கும், இதுக்கான ஆர்டிகல் என்னது, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம், 227. 227ல இருக்கு. இந்த சூப்பரிண்டென்ட் பவர் ஆஃப் ஹை கோர்ட் அப்படின்றது இட்ஸ் an authority to கண்ட்ரோல் மட்டும் இல்ல, டைரக்ஷனும் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் நீங்க எப்படி ஃபங்க்ஷன் பண்றீங்கன்றத ஓவர்சீயும் பண்ணுவாங்க. சோ இந்த சூப்பரிண்டெண்டன்ஸ் அந்த வார்த்தைக்கு என்ன பிராக்டிக்கல் அர்த்தம்னு பிரிச்சு எழுதுறோம். கண்ட்ரோல், டைரக்ஷன், ஓவர்சீ the function of the subordinate court அப்படின்றத சொல்லிட்டு ஆர்டிகல் 227ல அதை கொடுத்திருக்காங்க. இந்த சூப்பரிண்டெண்டன்ஸ் பவர் ஆல் கோர்ட், ஹை கோர்ட்டுக்கு கீழே இருக்க கோர்ட்ஸ், நல்லா யோசிச்சுக்கோங்க. ஆல் கோர்ட்னு மொட்டையா எழுதி வைக்க கூடாது. இப்ப சுப்ரீம் கோர்ட்டும் வந்துரும். என்ன பண்ணோம்னா ஹை கோர்ட்டுக்கு கீழே இருக்க ஆல் கோர்ட்ஸ், ட்ரைபியூனல்ஸ் within its territory jurisdiction except established under authority of law by the parliament na like military courts அதெல்லாம் வந்து எக்ஸெப்ஷன் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த கண்ட்ரோல் எப்படி இருக்கும், ஜுடிஷியல் ப்ரொசீஜரையும் கண்ட்ரோல் பண்ணலாம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோலும் பண்ணலாம், டிசிப்ளினரி அத்தாரிட்டியாகவும் இருக்கலாம். அதனாலதான் வந்து 227 கீழே நான் ரிட்டு போடுவோம்னு சொன்னேன். எதுக்கான ரிட்டுனா கேசஸ் சீக்கிரமா முடிக்கணும், டே டு டே பேசிஸ்ல ட்ரையல் நடக்கணும்னு ரிட்டு போடலாம். சோ இட் கேன் பி a ஜுடிஷியல் ப்ரொசீஜர் கண்ட்ரோல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சூப்பர்விஷன் அண்ட் டிசிப்ளினரி அத்தாரிட்டி. சோ ஆர்டிகல் 235ல பாத்துக்க இதெல்லாம் லிங்க் பண்ணிக்கலாம் நீங்க. ஆக்சுவலி இந்த சூப்பரிண்டெண்டன்ஸ் பவர் இருக்குல்ல 227, இதோட நம்ம சிபிசி சிஆர்பிசி லிங்க் பண்ணலாமா? யோசிச்சு பாருங்க. 115 ரெஃபரன்ஸ், அதுக்கப்புறமா வேற என்னலாம் லிங்க் பண்ணலாம்? ரிவிஷன் போகாம 227க்கும். எஸ். சோ அந்த மாதிரி சிபிசி சிஆர்பிசில இருக்க ப்ரொவிஷன்ஸையும் நீங்க கான்ஸ்டிடியூஷன்ல லிங்க் பண்ணி எழுதலாம். ஓகே, சோ 237ல நீங்க லிங்க் பண்ணலாம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் ஃப்ரம் சிபிசி சிஆர்பிசி 482 இன்ஹெரன்ட் ஜூரிஸ்டிக்ஷன், அபியூஸ் ஆஃப் பவர் லோவர் கோர்ட் பண்ணா என்ன பண்ணலாம், டு செக்யூர் தி எண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், அதை குவாஷ் பண்ணலாம் நீங்க. சோ 482 பத்தி எழுதலாம், 406 410 சிஆர்பிசியை பத்தி எழுதலாம். டிரான்ஸ்பர் ஆஃப் கிரிமினல் கேசஸ் என்கிட்ட டிரான்ஸ்பர் பண்ணிட்டு நான் பாத்துப்பேன், கரெக்டுங்களா? கான்ஸ்டிடியூஷன்லயே டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறதுக்கு பவர் இருக்கு ஹைகோர்ட்டுக்கு, அதையுமே நீங்க லிங்க் பண்ணி எழுதலாம். இட் இஸ் அ வாஸ்ட் ஆன்சர். நீங்க மேக்ஸிமம் எதெல்லாம் லிங்க் பண்ணி எழுதுறீங்களோ அவ்வளவு மார்க் கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 108 சிபிசி டிரான்ஸ்பர் ஆஃப் கேசஸ், இதேதான் ஃபேர் ட்ரையலுக்காக நீங்க டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். அடுத்து இது வந்து வித்ட்ராயிங் ஆஃப் கேசஸ் ஃப்ரம் த சப்பார்டினேட் கோர்ட், லோவர் கோர்ட்ல இருந்து எடுத்து நீங்க எழுதலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உங்களுக்கு கான்செப்ட் நான் கத்து தரல. கான்ஸ்டிடியூஷனை நம்ம படிக்கும் போது கான்ஸ்டிடியூஷன் மட்டும் தான் மனசுல வைக்க கூடாது. நான் சிபிசி எடுக்கும் போதும் சரி, சிஆர்பிசி எடுக்கும் போதும் சரி, அது உங்களுக்கு ஞாபகம் வந்து நீங்க இதோட லிங்க் பண்ணணும். ஓகே, அதுதான் சொல்ல வரேன். அடுத்து பாத்தீங்கன்னா ரிவிஷன் பவர் சொன்ன மாதிரி, ஸ்டேயிங் ஆஃப் ப்ரொசீடிங், சப்பார்டினேட் கோர்ட்ல இன்ஜஸ்டிஸ் நடக்குதுன்னா ப்ரொசீடிங்ஸ் ஸ்டேவே பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ரிட் இருக்கு பாத்தீங்களா, ஒரு ரிட் நம்ம ஜுடிஷியரிக்கு அனுப்பலாமே, மெயினா அனுப்புவாங்க. செஷரரி மறந்துட்டீங்களா? சோ அதையுமே நம்ம லிங்க் பண்ணலாம். மொத்தத்துல இந்த சூப்பரிண்டெண்டன்ஸ் பவர்ல ஜுடிஷியல் கண்ட்ரோல் இருக்கும், இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம், என்னென்ன ரெக்கார்டு இருக்கு, எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, சப்பார்டினேட் கோர்ட்டோட கான்டக்ட் எப்படி இருக்கு, ஸ்பெசிபிக்கா கைட்லைன்ஸ் போடலாம், ரூல்ஸ் தான் கூட ஃப்ரேம் பண்ணி அனுப்புவாங்க. சர்க்குலர்ஸ் அண்டர் ஆர்டிகல் 227 அனுப்புவாங்க. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி சர்க்குலர்ஸ் எல்லாமே அனுப்பலாம். பயாஸ், டிலே, மிஸ்கேரேஜ் இருந்தா 227 யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எழுதி முடிக்க வேண்டியதுதான். ஓகேயா? உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸ் நான் திருப்பி சொல்றேன், கான்செப்ட் கிடையாது. எப்படி மெயின்ஸ் ஆன்சர் எழுதணும், படிக்கும் போது உங்க மைண்ட் மெயின்ஸ் ஆன்சருக்கு எப்படி ட்ரெயின் ஆகணும்ன்றதுக்காக தான் இந்த கிளாஸ். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கா எப்படி எழுதணும்னு? ஓகே, எவ்ரி சப்ஜெக்ட், எல்லா சப்ஜெக்ட்க்கும் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வச்சிடலாமா மெயின்ஸுக்கு? ஷூர் மேம், ஷூர். கண்டிப்பா மேம்.
கண்டிப்பா இருக்கும். அது எப்பனா எல்லா சப்ஜெக்டும் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வைப்போம், இல்லனா எல்லா சப்ஜெக்டும் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வைப்போம். ஓகே, நடுவுல இன்பிட்வீன் வச்சோம்னா இட் will not be useful. சோ ஸ்டார்டிங்கே நான் சொல்லிட்டேனா கூட நீங்க சப்ஜெக்ட் படிக்கும் போது அவேரா படிப்பீங்க. சோ எல்லா சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும் போதும் இல்ல முடிக்கும் போதும் கண்டிப்பா இந்த கிளாஸ் இருக்கும். முடிக்கும் ஓகே, போது வைக்கலாம் மேம். பிகாஸ் அட்லீஸ்ட் நமக்கு ஏதோ சில ஏரியாஸ கரெக்டா you can புரிஞ்சுக்கிட்டோம், relate. கரெக்டா அப்ரோச் Okay, பண்றோம்ன்றது we'll ஒரு have 2 கான்பிடன்ஸ். classes. முடிஞ்ச வரைக்கும் maximum we will keep. Next வந்து I will put documents related to this. ஓகேயா, நான் முன்னாடி கத்து கொடுத்துட்டாலும் previous yearலாம் maximum சால்வ் பண்ற மாதிரி I'll make documents for you and I send it to you. தயவு செய்து அதை ஒரு ரிவைஸ் பண்ணிடுங்க. ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் யாரும் உங்களை தடுக்க முடியாது. கண்டிப்பா ஜட்ஜ் தான். ஓகே, shall we meet in tomorrow's class? மேம் It's my சிஆர்பிசிக்கு நீங்க தக்குவன்னு சொன்னீங்க இல்லையா, ரத்தன்லால் தீரஜ்லால் ரெஃபர் பண்ணிருக்கேன், அது ஓகே தானே? ரத்தன்லால் தீரஜ்லால் நல்லா தான் இருக்கும்டா. பட் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் பிராக்டிஸ். நீங்க கமெண்ட்ரி படிக்கல? அந்த புக்கு தான். புக் அது உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருந்துச்சுன்னா அது ஓகே. இல்ல, நீங்க சிஆர்பிசி எடுக்கும் போது அதை சொன்னீங்க, அதனால தான் அதை வாங்கி படிச்சிட்டு அப்ப இருந்தேன். வந்து தக்வானி இல்ல, இப்ப ஓகே போட்டிருக்காங்க, போன வாரம் வந்திருக்கு. ஓகே மேம். ஓகேங்களா, முடிஞ்சா வாங்கிக்கோங்க. இல்ல என்கிட்ட புக் இருக்கு, நான் ஆபீஸ் கொண்டு வரேன், ஜெராக்ஸ் வேணும்னா போட்டுக்கோங்க. ஓகே சரிங்க. ஓகே சார். மேம் மேம் ஓல்டுல நியூல ரெண்டுக்குமே தக்வானி வாங்கிக்கலாமாங்க மேம்? அதுதான் ஒரே புக்கா போட்டாங்களே, எதுக்கு 2 புக்? ஓகே ஓகேங்க. ஓகே, ஏதாவது ஒரு புக் வாங்கினா போதும்ல. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நியூ புக் போட்டிருக்கும் போது ஓல்டு புக் தேவைப்படாது. ஓகே 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 மேம் அண்டர்லைன் பண்ண கூடாதுன்னு சொன்னீங்க, பட் நம்ம டேபிள் போட்டு எழுதுறதுல எழுதலாமா மேம்? டேபிள் போட்டு எழுதலாம். ஓகேங்களா, ஆனா மேக்ஸிமம் டேபிள் கூட விட்டுருங்களேன், எல்லாம் பேராகிராஃபா மொத்தம் எழுதி வைங்க. சரி, அப்ப அடுத்து நான் என்ன எடுத்து வரணும்னா ஒரு ஆன்சர் ஷீட் எழுதி இருந்தா எப்படி இருக்கணும்னு எடுத்து வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம் அடுத்த தடவை. இந்த மாதிரி டைப்ல எல்லாம் நான் எழுதி அது பெட்டரா இருக்கும் மட்டும் எழுதிட்டு வர, என்ன எழுத வைக்காதீங்க. 2 क्वेश्चन மட்டும் எழுதிட்டு வர, ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. அந்த ரூல் ஷீட்ல இப்படிதான் ஆன்சர் இருக்கணும். ஓகே, ஓகே மேம், थैंक यू மேம். ஓகே, டன். வேற ஏதாவது டவுட்ஸ்? மேம் இன்னைக்கு தெய்வமேன்னு இருந்துச்சு மேம் கிளாஸ். தெய்வமே, நீங்க தான் தெய்வமே. எப்படியாவது படிச்சு ஜட்ஜ் ஆயிடுங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா கிளாஸ் வேணும்னாலும் சரி, ஏதாவது படிக்கணும்னாலும் சரி, குரூப்ல போடுங்க. we will accommodate it. ஒன்ஸ் நோட்டிபிகேஷன் வந்துருச்சுன்னா எல்லா நாளும் கிளாஸ் காலையில இருந்து சாயந்தரம் படிக்கதான் போறோம். ஓகே, டன் ஸ்வேதா. அடுத்து படிச்சிட்டு இருக்கேன் மேம். நானு இப்போ மைனர் ஆக்ட் சேர்த்து படிக்கணும்னா எது மேம் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம்? என்ன அஞ்சு கேக்கலடா? கான்ஸ்டிடியூஷன் படிச்சிட்டு இருக்கேன் மேம். இப்போ அது இப்போ மைனர் ஆக்ட் சேர்த்து படிக்கணும்னா எந்த ஆக்ட் மேம் ஸ்டார்ட் பண்ணலாம்? போக்சோ முடிச்சிருக்கேன் மேம். இப்போ மைனர் ஆக்டா? மைனர் ஆக்ட் போக்சோ எல்லாம் நீங்க ஒரே நாள்ல முடிச்சிடலாம் அஞ்சு. ஓகேங்களா, ஒரு நாள்ல போக்சோ முடிச்சிடணும் கண்டிப்பா. அடுத்து மைனர் ஆக்ட் ஸ்டார்ட் பண்ணா ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே மேம். ஓகே, ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா உண்மையே சொல்ல போனா கான்ட்ராக்ட் ஆக்ட், டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அதெல்லாம் மைனர் ஆக்ட் தான். மத்தத கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் குட்டி குட்டி தான். சோ அந்த மாதிரி அதையுமே முடிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் ஒரே நாள் தான். ஓகே ஓகே மேம். ஓகே மேம். ஓகே சொல்லுங்க ஹேம்லதா. மேம் சிஆர்பிசியோட தக்வானி புக் மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுங்களா மேம்? நானு டேபிள் வச்சிருக்கேன், நான் எடுத்து உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேன். ஓகே இருங்க, ஆன்லைன்ல பார்த்தேன், ஒரே ஒரு நிமிஷம், லெட் மீ செக். பார்த்தேன் மேம், அதுவும் கன்ஃபார்மா தெரியல மேம். ஒரு லைட் கலர் புக் பேர்ல் கலர்ல இருந்துச்சு மேம். ஜேஎன் பாண்டேன்னு சொன்னீங்க மேம், அது எந்த சப்ஜெக்ட் மேம் சொன்னீங்க? ஜேஎன் பாண்டே கான்ஸ்டிடியூஷன்டா, அதோ இருக்கு பாருங்க. இதை விட பெட்டரா இருக்கும் நான் சொல்றது. பேசிக் ஜேஎன் பாண்டே பேசிக். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த புக் சிம்பிளா இருக்கும். சிம்பிளா இருக்கிறதே இவ்வளவு பெருசு இருக்கு. ஆனா நம்ம அட்வொகேட்ஸ், லா ஸ்டூடெண்ட்ஸ் புக் சைஸ பார்த்து பயப்படக்கூடாது. இத வச்சுட்டுதான் படிச்சு தூங்கணும் நம்ம. ஓகே, சோ சிஆர்பிசி இபிசில போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் புக் தெரியுதா? லெட் மீ ஷேர் அகைன்.